ஓகே. இன்னைக்கு ஆ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னுச்சுன்னா, ஒரு காமனா ஒரு இத ஒண்ணு பார்க்க போறோம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்சும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆ ஆக்சுவலா இது கிளாஸ் வந்துட்டு 2ண்ட் பேட்சினுடைய கிளாஸ் தான் இது. ஆனா இது இந்த அ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ல வந்துட்டு பொதுவா நம்ம சிலபஸ்ல வந்துட்டு இது வராது. இந்த செஷன் வால்யூம் புரொஃபைல் அப்டின்றது. நம்ம வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட பத்தி தான் வந்துட்டு பார்ப்போம் நம்ம. ஆ ஆனா என்ன ஏன் இத வந்து பார்க்குறோம் அப்டின்னாச்சுன்னா, இதுவும் வந்து வால்யூம் அனலைஸ் தான் இதுவும். வா ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் தான். OFA தான் இதுவும். பட் ஆனா இது வால்யூம் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்த ஒண்ணு. செஷன் வால்யூம் புரொஃபைல் அப்டின்றது. ஆ நேத்து நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். நீங்க எத்தன பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. செஷன் அதாவது OFAவினுடைய ஹிஸ்டரிய பத்தி போட்டிருந்தேன் நான். அத கேட்டீங்களா? யாராவது கேட்டவங்க யாராவது இருக்கீங்களா அந்த வீடியோவ? மகேஸ்வரன்? சிவா? திருப்பி அதே பிரச்சனை தான். எ வா ஸ்பீக்கர் இதாக மாட்டேங்குது. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஓ! நான் வேற ஒரு ஐடில இருந்து வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே, ஓகே. ஓகே. நோ ப்ராப்ளம். இந்த ஐடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருங்க. நான் ஹெட்ஃபோன மாத்திக்கிறேன். வேற வழி இல்ல. இதான் பண்ணி ஆகணும். ஏன்னா நேத்தும் இதே பிரச்சனை இருந்தது. இன்னைக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 1 மினிட்டு. நானு ஹெட்ஃபோனுக்கு மாறிக்கிறேன். டெஸ்க்டாப் ஸ்பீக்கர்ல இருந்து. ஆ இப்ப சொல்லுங்க சிவா. ரைட். இல்ல கேட்கல. அத டெஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரகாஷ் கேட்குதுங்களா உங்களுக்கு? யாராவது லைன்ல இருக்கிற வெயிட். யார் பேசுறதுமே எனக்கு கேட்கல. ஹலோ? ஓகே. இப்ப கேட்குது எனக்கு. நான் பேசுறதும் கேட்குதுல்ல உங்களுக்கு கிளியரா? ஓகே. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லிர்றேன். இது ரெக்கார்டிங் பண்றப்ப நீங்க பேசுறது எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகாது. நான் பேசுறது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். அ அது ஏன்னா இது நான் இப்ப ஹெட்ஃபோனுக்கு மாத்திருக்கிறேன் அத. ஆனா மைக் வந்து வேற மைக்கு. ஸோ அதனால மைக்ல இருந்து போறது எல்லாம் இதா வருது. ஹெட்ஃபோனுக்கு வர்றது வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஓகே. ஓகே. ஆ ஓகே. ஆ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்டின்னாச்சுன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் நான். இப்ப நேத்து நைட்டு போட்டேன் நானு. அது வந்து ஹிஸ்டரி ஆஃப் OFA அப்டின்ட்டு.
அத நீங்க ஃபுல்லா கேட்டிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் அப்டின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஎஃப்ஏ அப்டின்றது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இது வந்து ஏதோ இப்ப லேட்டஸ்ட்டா வந்த ஒரு கான்செப்ட் கிடையாது இது. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கிற ஒரு இதுதான். அது பலவிதமான பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு, இப்ப வந்து வால்யூம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே வந்துட்டு நம்ம செல்போன் மாரி தான். நம்ம எப்படி முன்னாடி வந்து இந்த Nokia செல்போன வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கீபோர்டு உள்ள இது பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்கப்புறம் கலர் வந்தது. அப்புறம் கீபோர்டே இல்லாம வந்துட்டு டச் ஸ்கிரீன் வந்தது. அப்புறம் 4G, 5G அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி, இந்த OFA அப்படின்றது வந்துட்டு டைரக்ட்டா வால்யூம் ஃபுட் பிரிண்ட் கிடையாது அது. அது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு லெவல். இப்ப வந்திருக்கிறதுல அதனுடைய பரிமாண வளர்ச்சியில வந்துட்டு, இப்ப இருக்கிற ஒரு இதுதான் வந்துட்டு வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ன்றது. இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட்க்கு முன்னாடி வந்தது தான் வந்துட்டு செஷன் வால்யூம் புரொஃபைல் அப்படின்றது. ஸோ அதனால இத வந்து புரிஞ்சுக்காம அதுக்கு போறது வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்கும். 2வது என்ன அப்படின்னாச்சுன்னா, மோஸ்ட்லி வந்து நீங்க ட்ரேடிங் வியூல வந்துட்டு, நீங்க பிரீமியம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட வந்து நீங்க பார்க்கலாம். ஆனா, நீங்க அதர் வெர்ஷன் நீங்க ஃப்ரீ வெர்ஷனோ இல்ல இந்த பிளஸ், எசென்ஷியல் இந்த மாரி பிளான்ல இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ட்ரேடிங் வியூல, உங்களால வந்துட்டு வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட பார்க்க முடியாது. ஸோ, அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு, செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கை குடுக்கும். ஸோ, அதனால நம்ம இத என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட தான் பார்க்க போறோம். அது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, செஷன் வால்யூம் ப்ரொஃபைல பார்த்துட்டு, அத ஃபுல்லா புரிஞ்சுகிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து வால்யூம் ஃபுட் பிரிண்ட்க்கு போயிட்டு, அதையும் ஃபுல்லா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா 2த்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி பார்ப்போம். ஸோ, இதுதான் வந்துட்டு நம்ம போற லேர்னிங் பாத். ஸோ, அப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, சுருக்கமா புரியிறபடி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு Nokia ஃபோன பத்தி படிக்க போறோம். பிளாக் அண்ட் ஒயிட் கீபோர்டு உள்ள ஃபோன பத்தி. அதுக்கப்புறமா டச் ஸ்கிரீனுக்கு போறோம். ஸோ, அதுதான் வந்துட்டு இது. ஸோ, இந்த வால்யூம் புரொஃபைல் அப்டின்றது நீங்க ட்ரேடிங் வியூல வந்துட்டு நீங்க போனீங்க அப்டின்னாச்சுன்னா, இண்டிகேட்டர்ஸ் போங்க. அதுல போயிட்டு டெக்னிக்கல்ஸ் டெக்னிக்கல்ஸ்ல போயிட்டு நீங்க வால்யூம் டைப் பண்ணுங்க. அதிலயே வந்துரும். வால்யூம பேஸ் பண்ணியே நெறைய இருக்கு. இது மை ஸ்கிரிப்ட்ன்றது என்னுடைய ஸ்கிரிப்ட். இது டெக்னிக்கல் அப்படின்றது வந்துட்டு அவங்க இது. ஸோ இதுல வந்துட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. செஷன் வால்யூம் புரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இத வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு செஷன் வால்யூம் புரொஃபைல் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இது வந்து ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவோம். இந்த இந்த மாரி பார் போட்டிருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு ஹிஸ்டோகிராம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது வந்துட்டு எக்ஸெல் படிச்சவங்களுக்கு தெரியும். இல்ல ஸ்கூல்லயே இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. நாங்க படிக்கிறப்பலாம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஆ இருந்திருக்கும். ஒருவேள தமிழ் மீடியத்தில படிச்சதால எங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. ஆனா அந்த டைம்லலாம் இந்த மாரி ஹிஸ்டோகிராம்லாம் வந்து நாங்க பார்த்ததில்ல. இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு எக்ஸெல்ல தான் வந்துட்டு எக்ஸெல்ல பத்தி படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இத வந்து ஹிஸ்டோகிராம்ன்னுவாங்க. இதே வந்து இப்ப இன்னொன்னு வால்யூம்ன்றத போடுறேன் நானு. இப்ப இங்க வந்திருக்கு. இதுவும் ஹிஸ்டோகிராம் தான். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணும் இல்ல. இத வந்துட்டு படுக்க போட்டுருக்கிறோம். இத நிமித்தி வச்சிருக்கிறோம். அவ்வளோதான். வேற ஒரு இதுவும் இல்ல. ஏன்னா, இது வந்துட்டு டை இத பேஸ் பண்ணது. இந் ஆமா. ஷூர். ஸோ என்ன இதுக்கு ஒரு மேஜரான ஒரு இது என்னன்னா, இது வந்துட்டு டைம் பேஸ்டு. கீழ இருக்கிறது வந்துட்டு டைம் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இப்ப இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நான் இதுல மவுஸ் வச்சிருக்கிறேன் நானு. அதுக்கு நேரா கீழ பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 12:10ன்னு டைம் காட்டுது பாருங்க. மண்டே 5 அந்த பிளாக்ல இருக்கு பாருங்க. மண்டே 5ஆம் தேதி ஜனவரி 26 12:10க்கு வந்த கேண்டிலு. 12:10ல இருந்து எது வரைக்கும்னா ஸ்டார்ட்டிங் கேண்டில். ஸ்டார்ட்டிங் டைம். அந்த கேண்டில் முடியிற டைம் வந்து 12:15 5 நிமிஷம். ஏன்னா நான் இங்க வந்துட்டு 5 மினிட் சார்ட் வச்சிருக்கிறேன். ஸோ, அதனால இத நான் வந்து வைக்கிறப்ப, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இது 12 மணி கேண்டில் இது.
12 மணிக்கு வந்த கேண்டிலு, 5ஆம் தேதி வந்த கேண்டிலு, ரெட் கேண்டிலு. 12 மணிக்கு ஆரம்பிச்சு, அது வந்து 12:05க்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 5 நிமிஷம். ஸோ இந்த 5 நிமிஷத்துல எவ்வளவு வால்யூம்? எவ்வளவு வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு? எத்தன லாட் வந்து விற்கப்பட்டு இருக்குது? இல்ல எத்தன குவான்டிட்டி வால்யூம்னாலே என்னது குவான்டிட்டி தான். எவ்வளோ குவான்டிட்டி வந்து சேல்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது. அப்ப ஒரு குறிப்பிட்ட டைம எடுத்து, அந்த டைம்க்குள்ள எவ்வளவு ட்ரேட் ஆகியிருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கிறது தான் இந்த ஹரிசான்டல் ஹிஸ்டோகிராம். இந்த இது. ஓகேங்களா? 2வது இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னுச்சுன்னா, இது மேல கேண்டில் என்ன கலரோ, அந்த கலரு இந்த ஹிஸ்டோகிராம்ல கீழயே கீழ இருக்கிற அந்த ஹிஸ்டோகிராம்க்கு குடுத்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப இந்த கேண்டில் பாருங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். ஆ. சோ இப்ப இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் வந்து ரெட் கேண்டிலா இருக்கு. அதனுடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கேண்டிலு. அதுவும் ரெட்டா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப இந்த கேண்டில் எடுத்தேன்னா, அது வந்து கிரீன் கேண்டிலு. அதனுடைய ஹிஸ்டோகிராம பார்த்தீங்கன்னா, கிரீனா இருக்கு. அப்ப அது செல் வால்யூமா, பை வால்யூமா அதெல்லாம் இல்லாம, கேண்டில் என்ன கலரோ, அதே இத வந்துட்டு இதுக்கு மேட்ச் பண்ற மாரி இத வந்துட்டு குடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு நோட்டிசபிள் பாயிண்ட். ஆனா, இதுல இருக்கிற வால்யூம்ல வந்து அப்படி குடுக்காம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, செல் வால்யூமும் இருக்கு, பை வால்யூமும் கலந்து அத வந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு குடுத்துருக்காங்க. பட் ஆனா, இதுல வந்துட்டு அந்த மாதிரி குடுக்கல. ஓகே. அப்ப இந்த ஹரிசான்டல் அப்டின்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, அது செல் வால்யூமா, பை வால்யூமான்லாம் தெரியாது. பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு சைடு தள்ளி விட்டுருவாங்க மொத்தமா. அந்த 5 நிமிஷத்துல அ செல்லிங் தான் நடந்திருக்கு. பையிங்கே நடக்கலன்ற மாரி காட்டும். ஹிஸ்டோகிராம். இப்படித்தானே காட்டுது. இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? ஐய! என்னன்னு ஒரே ரெட்டா இருக்கு கேண்டிலு. இது வால்யூம் கேண்டில் ரெட்டா இருக்கு. வால்யூம் கேண்டிலு. அது ஹிஸ்டோகிராம். வால்யூம் ஹிஸ்டோகிராம் வந்து ரெட்டா இருக்கே அப்படின்னோனே, டக்குன்னு நம்ம மைண்ட்ல என்ன வரும்? ஓஹோ! எல்லாம் ஃபுல்லா செல்லிங் போல இருக்கு. பட் ஆனா, அது ஆக்சுவலா இல்ல அது. ஃபுல்லா வந்து செல்லிங் நடக்கல. அங்க பையிங்கும் அக்ரெசிவ் பையிங்கும் இருந்திருக்கு. அக்ரெசிவ் செல்லிங்கும் இருந்திருக்கு. பட் ஆனா, அதுல வந்துட்டு டாமினேட் ஆனது வந்து அக்ரெசிவ் செல்லிங் டாமினேட் ஆனதால கலர் மாறியிருக்கே ஒழிய, அது 2ம் கலந்தது தான். அப்படி 2ம் கலந்ததுன்னா, அது 2த்தையும் பிரிச்சு காட்டியிருக்கலாம் இல்ல அப்படின்னாச்சுன்னா, பிரிச்சு காட்டல அவங்க. காட்டாம வுட்டாங்க. அப்ப இந்த வால்யூம வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அத ரெட் கலர வச்சுக்கிட்டு ஃபுல்லா செல் வால்யூம் டூ டிசைட் பண்ணாதீங்க. அதேபோல அது கிரீன் கலர்ல இருந்ததுன்னா, அந்த டைம் ஃபுல்லா அந்த 5 நிமிஷம், அது எத்தன நிமிஷம் சார்ட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ, இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்றீங்கன்னா, 15 மினிட். சோ அந்த 15 மினிட்டுமே வந்து செல்லிங் தான் நடந்தது. அக்ரசிவ் செல் வால்யூம் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க. 2மே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. சரி. இது வந்துட்டு டைம் பேஸ்டு. ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நடக்கிற ட்ரேடினுடைய வால்யூம். பட் ஆனா, இந்த இது வெர்டிகல் ஹிஸ்டோகிராம். சோ இந்த ஹிஸ்டோகிராம்ல என்னன்னா, டைம் கிடையாது. பிரைஸ் வைஸ் வால்யூம். அதுதான் வந்து இதுல வந்து போடுறேன் நானு. எங்க நம்ம இதே காணோம். இருக்க. ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, டைமு வெர்சஸ் வால்யூம். VOLன்னு போடுறேன். ஓகே. சரியா எழுதலையா? ஓகே. எழுதுறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. VOLUME வால்யூம். ஓகே. அடுத்தது வந்து வெர்டிகல். வெர்டிகல் ஹிஸ்டோகிராம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வெர்சஸ் வால்யூம். இதான் வந்து 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இப்ப இந்த ஒரு பார் எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு. அது என்ன பார்ன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த பார் எடுத்துக்கிறோம். இந்த பார் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்துட்டு அக்ரெசிவ் பையிங்கும் இருக்கு, அக்ரெசிவ் செல்லிங்கும் இருக்கு. ஸோ அந்த ரெட் கலர் வந்துட்டு அக்ரெசிவ் செல்லிங்கு. இந்த ஒரு மாரி கலர் இது என்ன கலர்? கிரீன் கலர் தான் அந்த மாரி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆ இந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர். அது என்ன பச்சை கலர் தான் அது. அது என்ன கலர்ன்னு தெரியல. சியானா? சியான்னா இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதுக்கு. இருங்க அது என்ன கலர்ன்னு பார்த்துருவோமா? வேண்டாம். அத பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேணா இத அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சபடி வேணா மாத்திக்கங்க கலருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆனா ரெட் மட்டும் நல்லா தெரியும். ரெட் வந்துட்டு செல் வால்யூமு. இது வந்துட்டு பை வால்யூம். ஓகே. ஸோ இப்ப இந்த பிரைஸ் ரேஞ்ச பாருங்க. இந்த பார் வந்துட்டு இந்த பாரினுடைய டாப் வந்துட்டு எங்க இருக்குன்னா, ஜஸ்ட் இதுல வைக்கிறேன். அந்த லைன் அப்படியே அங்க மார்க் பண்றேன். இந்த சைடு பாருங்க. இந்த சைடு வந்து பிளாக்ல தெரியும் நான் இங்க வைக்கிறப்ப. பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 39ன்னு வச்சுக்கங்க 40ன்னு வச்சுக்கங்க. 26,340ன்னு வச்சுக்கங்க. இது வந்து என்னன்னா, அ 332 30ன்னு வச்சுக்கங்களேன். ஒரு தோராயமா ஒரு 30, 40 ஒரு 10 பாயிண்ட். ஸோ இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ள அதான் வந்து பிரைஸ். 26,330லிருந்து 26,340. 26,330லிருந்து 26,340 வரைக்கும் உள்ள பிரைஸ். அந்த பிரைஸுக்குள்ள நடந்த வால்யூம். அதாவது இத அழகா சொல்லணும் அப்டின்னாச்சுன்னா, இன்னொரு இது ஒண்ணு போடுறேன் நானு. மேக்னெட் ஆன்ல இருக்கா? கரெக்ட்டா இந்த டாப்பு, அடுத்து இந்த பாட்டமு, இந்த கேப்புக்குள்ள, இந்த இந்த இதுக்குள்ள, இந்த பிரைஸ் லெவல்க்குள்ள இந்த தெரியுதுங்க ஒரு கேண்டில் தெரியுதுங்களா? இந்த ஒரு பச்சை கேண்டில்ல ஒரு டாப்ல கொஞ்சம் இருக்கு. இது வந்துட்டு ரெட் கேண்டிலு. இது இந்த இந்த கேப்புக்குள்ள, இந்த ரெக்டாங்கிள்குள்ள நான் போட்டிருக்கேன். இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள பிரைஸ் அந்த லெவல் பிரைஸுக்குள்ள எவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த இது வந்து காட்டுது. அப்ப இது வந்துட்டு பிரைஸ் வெர்சஸ் வால்யூம். ஆனா இந்த இது வந்து கீழ இருக்கிறது வந்துட்டு டைம் வெர்சஸ் வால்யூம். ஓகே. நம்ம இத பத்தி பார்க்க போறதில்ல. அதனால அத வந்து எடுத்துருவோம். உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ஹிஸ்டோகிராம்ல 2 இது இருக்கு. ஹாரிசான்டல் ஒண்ணு இருக்கு. வெர்டிகல் ஒண்ணு இருக்கு. எப்போதுமே வெர்டிகலா வந்தது அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணு இங்க சைடு வரும். ஒரு சில இதுல இந்த சைடு வரும். இங்க இருந்து இப்டி காட்டுற மாரி இருக்கும். ஸோ அது நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. எந்த சைடு இருந்து காட்டுற மாரி. ஸோ எந்த மாதிரி இருந்த வெர்டிகல்ல வந்தாலே அது வந்துட்டு பிரைஸ்ன்னு முடிவு பண்ணீங்க. பிரைஸ் ஹிஸ்டோகிராம். அதாவது பிரைஸ் வெர்சஸ் வால்யூம். கீழ வந்ததுனால டைம் வெர்சஸ் வால்யூம் அப்டின்ட்டு. ஓகே. ஸோ இப்ப நம்ம இத தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த இத தான் வந்து பார்க்க போறோம். செஷன் அப்டின்னா என்ன? நம்ம இதுல பேரே வந்துட்டு செஷன் வால்யூம் புரொஃபைல். இதனுடைய இதே வந்துட்டு எஸ்விபின்னு இருக்கும். எஸ்விபின்னா செஷன் வால்யூம் புரொஃபைல தான் வந்துட்டு அத சொல்றோம். செஷன் அப்டின்னாச்சுன்னா ஒரு ஒரு டே. ஒரு டே ஃபுல்லா. நீங்க பார்த்தீங்கன்னா, இது எங்க வந்து இதாயிருக்கு பாருங்க. ஆ 5ஆம் தேதி வந்து இதாயிருக்கு. 5ஆம் தேதியில தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 5ஆம் தேதி ஃபுல்லா இன்னைக்கு இன்னைக்கு தான 5 ஆமா. இன்னைக்கு 5ஆம் தேதி. ஸோ அந்த 5ஆம் தேதி ஃபுல்லா எந்த ரேஞ்சு இதுல இருந்து இது வரைக்கும் வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. பிரைஸ் வந்து இந்த லெவல்ல இருந்து மேல இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ம். இந்த இது வரைக்கும் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. சும்மா ஒரு இது போடுறேன் நானு. ஸோ இந்த லெவலுக்குள்ள எந்தெந்த பிரைஸ் லெவல்ல இந்த டாப்ல வந்துட்டு எவ்வளோ நடந்தது? இந்த இடத்துலலாம் வால்யூமே இல்ல பாருங்க. நெறையாவே இல்ல. சின்னோண்டு இருக்கா? ரொம்ப லென்த்தியா இல்ல. அப்ப ஜெனரலா இத வந்து புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த பார் வந்துட்டு ரொம்ப நீட்டா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. இந்த ஹிஸ்டோகிராம் பார். நீட்டா இருந்ததுன்னா, அங்க வந்துட்டு அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு. அதிக வால்யூம் இருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப குட்டியோண்டு இருந்ததுன்னா, அங்க தான் வந்து ரொம்ப கம்மியா வால்யூம் நடந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லைன் வந்து போட்டு காட்டியிருக்கிறாங்க. இப்ப லைன் வந்து எதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நான் எடுத்துர்றேன் இந்த இத. இந்த லைன் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன வந்துட்டு பிஓசி லைன் அப்படின்னு சொல்லுவோம். பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பிஓசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதனுடைய மீனிங் என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல தான் அதிகமா வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்குன்னு அர்த்தம்.
அந்த பிரைஸ் லெவல்ல தான் வந்து அதிகமா வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. அதனால தான் இந்த லைன் வந்து பச்சை கலர்ல சாரி இந்த கருப்பு கலர் லைன் வந்து வந்திருக்கு. நம்ம இந்த லைன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும்னு இல்ல. இந்த லைன நம்ம ஆஃப் பண்ணாலும் இத ஆஃப் பண்ணிர்றேன் நானு. இப்ப லைன கண்டு இல்லாட்டினாலுமே நம்ம வந்து இப்ப பிஓசி எதுனால இந்த பார வச்சே சொல்லிர்லாம். இதான் வந்து பிஓசி. ஏன்னா இதான் இருக்கிறதுலயே ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ அதான் வந்துட்டு பிஓசி அப்படின்றத வந்துட்டு ஈஸியா வந்துட்டு சுலபமா சொல்லிர்லாம். ஸோ இப்ப பிஓசின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த அந்த பிரைஸ் லெவல் எவ்வளோ? 26,330க்கும் 26,340. ஸோ இந்த லெவல்ல 10 பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து அதிகமா இன்றைய தினத்தில 5ஆம் தேதி அதிகமா எந்த பிரைஸ்ல வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, 330 டூ 340. இங்க தான் வந்துட்டு அதிகமான ஒரு ட்ரேட் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகே. ஸோ இத வச்சுட்டு நீங்க வந்துட்டு உடனே கற்பன பிரிடிக்ஷன் மைண்டுக்கு போகாதீங்க. பிரிடிக்ஷன் மைண்ட்னா அப்ப நாளைக்கு இந்த இடத்துக்கு திருப்பி வருமா? அந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அ இப்போ நம்ம இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்பவுமே அ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு 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 கரெக்ட்டா ஒரு விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பை பண்ணணுமா? செல் பண்ணணுமா? அப்டின்னே வந்து 24 ஹவரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அப்டி இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பமா வரும். எல்லா இடத்துலயுமே நீங்க அதையே கொண்டு வருவீங்க. இந்த இடத்துல வாங்கலாமா? இந்த இடத்துல விக்கலாமா? இந்த இடத்துல வாங்கலாமா? இந்த இடத்துல அந்த அந்த மாதிரி போவே போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க லேர்ன் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 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 பேசிக் கான்செப்ட் என்ன? வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன? ஏது? அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு இத வச்சு நம்ம பை அண்ட் செல் சிக்னல் எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிரும். இதுதான் மெயினு. இது நான் சொல்றது என்னுடைய அர்த்தம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல. இப்ப இப்ப வால்யூம் ப்ரொஃபைல பத்தி பார்க்குறோம். இப்ப வால்யூம் ப்ரொஃபைல பத்தி பார்த்த உடனே உங்க மைண்ட்ல வரும். ஓகே, ஓகே. வால்யூம் ப்ரொஃபைல் பத்தி பார்க்குறோமா, அப்ப எந்த இடத்துல பை பண்ணணும்னு இவரு சொல்லுவாரு. எந்த இடத்துல செல் பண்ணணுன்ட்டு இவரு சொல்லுவாரு. அப்படின்றது திங்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்ச பின்னாடியே, டேய் இத வச்சு எங்கடா நம்ம பை சிக்னலையும், செல் சிக்னலையும் கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்ற எண்ணம் உங்களுக்கே வந்துரும். ஏன்னா இத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிரும். தெரிஞ்ச பின்னாடி, இத வச்சுலாம் ஒண்ணும் பை சிக்னல், செல் சிக்னல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கலாம் முடியாது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். எடுத்த பயந்துறாதீங்க. எ ஃப ஃபேக்ட் நான் வந்து ஃபேக்ட்ட வந்துட்டு சொல்றேன். ஏன்னா ரீட்டெய்லர்ஸ் வந்துட்டு வால்யூம் ப்ரொஃபைல்ல வந்துட்டு தப்பு பண்றது வந்துட்டு இதுதான். இதுன்னு இல்ல. மோஸ்ட் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ். எல்லாருமே வந்துட்டு சிக்னல வந்துட்டு தேடுறது வந்துட்டு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இப்ப நம்ம வந்துட்டு கிளியரா பார்ப்போம் இத. இத பார்த்த பின்னாடி நம்ம இந்த இந்த கிளாஸ் எண்டுல இன்னைக்கே தான். இந்த கிளாஸ் எண்டுல இன்னைக்கு ஒரு கொஸ்டின நம்மளே கேட்போம். இத வச்சு நம்மளால வந்துட்டு பை சிக்னல, செல் சிக்னல வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே. சரி. அப்ப இந்த இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லென்த் எது அதிகமா இருக்குதோ, அதுதான் வந்துட்டு அதிகமான வந்து ட்ரேடு நடந்த இடம். அதிகமான குவான்டிட்டீஸ் வந்துட்டு ட்ரேட் ஆயிருக்கு. அத நீங்க லாட்ல சொன்னாலும் சரி, இல்ல குவான்டிட்டீஸ்ல சொன்னாலும் சரி, ஆக மொத்தம் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த இடத்துல தான் அந்த பிரைஸ் லெவல்ல தான் அதிகமான ட்ரேட் நடந்திருக்குன்றது. இப்ப இதுக்குள்ள வந்துட்டு நம்ம இப்ப போவோம் நம்ம. இந்த செட்டிங்ஸ்குள்ள போவோம். இப்ப இத வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்டைல் அப்டின்னு இருக்குது. இது வந்துட்டு என்னென்னலாம் வால்யூம் ப்ரொஃபைல் ஓகே. வேல்யூஸ் ஓகே. ஆ விட்த் ஆஃப் த பாக்ஸ் ஓகே. 30 ஓகே. 30% ஆஃப் த பாக்ஸ். பிளேஸ்மென்ட் லெஃப்ட் ஓகே. லெஃப்ட் இந்த சைடு இருக்கு. இந்த சைடு இல்லாம. ஓகே இந்த சைடு மாத்தி பார்ப்போம். ரைட். அப்டி போயிடுதா அது? ஓகே. அப்டின்னா இங்க வந்துரும். இப்டி வந்துருது பாருங்க. இங்க இருந்து இப்டி காட்டுற மாரி. அத வந்து நீங்க மாத்தி வச்சுக்கணும்னா வச்சுக்கங்க. ஆனா நீங்க டிஃபால்ட்டா இருக்கிறது தான் பெஸ்ட் இது. ஆ லெஃப்ட்லயே போட்டுக்குவோம் நம்ம. இங்க இந்த சைடு இருக்கிறபடியே போட்டுக்குவோம்.
இது என்னன்னு பார்த்துருவோம். விட்த் ஆஃப் த பாக்ஸ். இப்ப 30 வந்து டிஃபால்ட்டா இருக்கா, ஒரு 10 போடுவோம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. பெர்சன்டேஜ் அது. நம்பர் கிடையாது. விட்த் பெர்சன்டேஜ் ஆஃப் த பாக்ஸ். ம். ஸோ, அப்ப அவங்க வந்துட்டு என்ன இது சொல்லியிருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ இது நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்துல. நீங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இத நான் மார்க் பண்ணி வச்சுர்றேன் நான். இப்ப இந்த பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு நான் இங்கருந்து மார்க் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப வந்து நான் 10% போட்டிருக்கிறேன். ஓகே. இப்ப இது அகலம் மேல இந்த பாரினுடைய விட்த் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். அதாவது இப்ப வெயிட். இதுல ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுல போடுறேன். இப்ப இந்த பார் இப்படிதான் இருக்கு நம்மளுக்கு. இப்ப என்னன்னா, இப்ப இந்த இது இருக்குல்ல, இந்த ஹைட் இது. இது ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. இத வந்து நம்ம இதுல வந்துட்டு விட்த் இது வந்து ஹைட். ஆனா, இந்த மாரி ஹிஸ்டோகிராம்ல வந்துட்டு நீங்க பார்க்கிறப்ப, அது வந்துட்டு அப்படியே மாறும். அதனால அத நம்ம இப்போ போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இத வந்துட்டு சாரி. இப்ப இது வந்துட்டு ஹைட் அப்படின்றது இந்த இப்ப இது வந்து இது என்ன கலரு? இது இங்க ஒரு கலர். இது வந்து கிரீன் கலரா? ரெட். அ இப்படிதான் இருக்கு. ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த இதுதான் வந்து விட்த். இது வந்துட்டு ஹைட். ஏன்னா, இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, நான் கத்துக்கிறப்ப எனக்கு வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆச்சு. இவன் என்ன விட்ட வந்து ஹைட்ன்றான், ஹைட்ட விட்த்ன்றான் அப்படின்ட்டு. ஸோ அந்த குழப்பம் உங்களுக்கும் வருமோ அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் நானு. ஓகே. ம். இப்ப பார்த்துட்டோம். இப்ப என்ன ஆச்சு நம்ம இங்க என்ன பண்ணோம் செட்டிங்ஸ்ல போயிட்டு, அ விட்த் விட்த்த வந்து பெர்சன்டேஜ்ல குறைக்கணும். 10% அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த விட்த் வந்து குறையுது. அப்ப நம்ம வந்து லென்த்ன்னு சொல்றது வந்துட்டு ராங்கான ஒரு விஷயம். அப்ப இத வந்து என்னன்னு சொல்லணும் நம்ம, விட்த் அப்படின்னு சொல்லணும். எத விட்த்ன்னு சொல்லணும்? இப்ப இதுலருந்து இவ்வளவு தூரம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து விட்த்ன்னு சொல்லணும். லென்த்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ, அப்ப இது ரொம்ப நீட்டா இருந்ததுன்னா, விட்த் அதிகமா இருக்குன்னு சொல்லணும். லென்த் அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனா, நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப, உங்களுக்கு லென்த்ன்னு சொன்னேன். ஸோ, அது அப்ப தப்பு. நம்ம வந்துட்டு விட்த்ன்ட்டு இது வந்துட்டு சொல்லணும். ஓகே. இப்ப 10% இப்ப 30%ன்றது அவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்கிறது. அதே இதுதான். என்னாச்சு? இது பெருசா வந்துருச்சு. வேற ஏதாவது மாறியிருக்கா? நம்ம போட்ட பாக்ஸ விட்டு வெளியிலும் போல, கீழயும் போல, மேலயும் போல. அப்ப எந்த சேஞ்சுமே அந்த ஹைட்ல வந்து நடக்கல. சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு இந்த விட்த்ல தான், இந்த படுக்க போட்டிருக்கிற இந்த இதுல தான் வந்து நடக்குது. ஸோ அப்ப என்ன மீனிங்னா, இது வந்து நவுந்ததுன்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இதுவும் வந்துட்டு நவுந்துருது. இல்ல உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 100% வேணும். எனக்கு அப்பதான் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ட்டு நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100% போடுறேன். ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லா வந்துருச்சு. அந்த இதுதான் வந்து கடைசி கேண்டில். இந்த கடைசி கேண்டில் வரைக்குமே வந்துட்டு அது வந்துட்டு போட்டுருச்சு. அதுக்கு தகுந்த மாரி அது லைன வந்துட்டு அது வந்துட்டு மாத்திக்கிச்சு. இதுல என்ன ஒண்ணுன்னா, உங்களுக்கு இந்த கேண்டில்லாம் வந்து ஒரு குழப்பமா இருக்கும். அது பாதி இது தெரியாது. ஒரு மாரி டல் ஆன மாரி இருக்கும்.
ஸோ இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஸோ நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு செட்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு வச்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இது ஆனா தேவையில்ல. அது 30%ன்றதே வந்துட்டு போதும். எப்படியா இருந்தாலும் ஒரே கணக்கு தான் எல்லாமே. அதனால வந்து நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற அந்த 30க்கே மாத்திக்குவோம். ஓகே. 30க்கே மாத்திக்கிட்டோம். ஸோ இப்ப இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இத நான் எடுத்துர்றேன். டெலீட் பண்ணிர்றேன் அத. ஓகே. அடுத்து லெஃப்ட். அப் வால்யூம், டவுன் வால்யூம், வேல்யூ உ ஏரியா அப்பு, அ வேலி ஏரியா டவுனு. அ ஓகே. ம். சரி. இப்ப இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க போறேன். இப்ப இந்த விட்த் வந்து எது அதிகமோ, அதுதான் வந்து பிஓசி அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அ அது வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப பிஓசி எதுன்னா, நீங்க கரெக்ட்டா சொல்லுவீங்க. இந்த பார் தான் பிஓசின்ட்டு. மத்தபடி ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு இதுல? தெரியுது. எப்படி கண்டுபிடிச்சீங்க அத? ஓகே. இல்ல நீங்க சொல்றது அந்த டெஃபினிஷன் கரெக்ட். வால்யூம் அ அ நோட் கிடையாது அது. ஏரியா. ஸோ இப்ப நான் கேட்கறது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த இதுல வந்துட்டு, அத வந்துட்டு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரியாவ சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஆ ஓகே. அதுதான் கேட்டேன். அ அ நான் அதெல்லாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போ வேண்டாம் நீங்க. ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளா இது பண்ணுவோம். அதாவது நம்ம என்னன்னா, படம் பார்த்து கதை சொல்லுன்ற மாரி தான். இப்ப நம்ம பார்க்குறோம். இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் வருது அப்டின்னுச்சுன்னா, இந்த கலர் பாருங்க. இந்த பாருக்கு மேல கலர் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு டார்க்கா இருக்கு. இது அ இது வந்துட்டு என்னவா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, கலர் வந்துட்டு கம்மியா இருக்கு. அதேபோல இந்த ஏரியா இந்த 2 இதுவும் வந்துட்டு கலர் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஸோ அப்ப ஒரு விஷயம் தெரியுது. அப்ப நம்மளுக்கு அந்த கலர் அதிகமா இருக்கிறது தான் வேல்யூ ஏரியா. ஸோ அப்ப இந்த கலர் வந்துட்டு கம்மியா இருக்கிறது வேல்யூ ஏரியா கிடையாது. இதுவும் வந்துட்டு வேல்யூ ஏரியா கிடையாது. அது என்ன வேல்யூ ஏரியா கிடையாது அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ மட்டும் பார்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இத வந்துட்டு ஈஸியா வந்து பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, டைரக்ட்டா நம்ம போயிட்டு ஆ இந்த வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பி பிஓசி இந்த லைன போட்டாலே இத காட்டிடும். போட்டு விட்டுரும். லைன போட்டு காட்டிடும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த கலர் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு உத்துலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாரி லைன இது பண்ணிட்டேன் நான். இன் கேஸ் நான் ஏன்னா நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர பத்தி பார்க்குறோம். ஸோ அத இன் டெப்த் அது என்னன்னு புரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது. வேற ஒண்ணும் இது கிடையாது. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இதெல்லாம் லைட் கலர்ல இருக்கு. இதுவும் வந்து இதுக்கு மேல இருக்கிறது லைட்டா இருக்கு. பட் ஆனா இதுக்கும் இடையில இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டார்க்கா இருக்கு. சோ, இப்ப இந்த டார்க்கா இருக்கிறத தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னாச்சுன்னா, வேல்யூ ஏரியான்னுவோம். காமனா வந்துட்டு வேல்யூ ஏரியா. வி அ விஏ அதாவது இதுல இருக்கும். இதுல காட்டுறேன். இந்த இது இருக்கு பாருங்க. வேல்யூ ஏரியா அப்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? வேல்யூ ஏரியா அப், வேல்யூ ஏரியா டவுன் அப்டின்ற மாரி இருக்குல்ல. இந்த வேல்யூ ஏரியான்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த வேல்யூ ஏரியான்றது வந்துட்டு இத வந்துட்டு சொல்லுவாங்க இத. இப்ப இதுல வந்துட்டு இன்னொரு நம்பர வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நானு. அ இன்புட்ஸ்ல போறேன். இதுல வேல்யூ ஏரியா வால்யூம் போட்டு 70ன்னு போட்டிருக்கு. வா வேல்யூ ஏரியா இங்க வந்து டைம்லாம் இருக்கு. அத விட்டுருங்க அத. ஆ இது இருக்கு. வேல்யூ ஏரியா வால்யூம்ன்றது வந்துட்டு 70. ஸோ வேல்யூ ஏரியா வால்யூம் 70 அப்டின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு இது ஒண்ணு காணும்.
இப்ப 1500ன்னு வச்சுக்குவோம். குவான்டிட்டி ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். 1500 குவான்டிட்டி வந்துட்டு இது நடந்திருக்கு. இது ட்ரேட் நடந்திருக்கு. இதான் வந்து வால்யூம். இவ்ளோ வால்யூம் வந்து இவ்ளோ குவான்டிட்டி வந்து ட்ரேட் நடந்திருக்கு இதுல. சோ இதுல வந்துட்டு 70% 1500 இன்டு 70% போட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு என்ன வருது? 15 இன்டு 7 எவ்வளோ வரும்? ம் 15, 7 7 5 35க்கு 5, 3, 1 7 7, 7 3 10. 105ஆ? 105 இது ஒரு 0. நூ 1050 1050 குவான்டிட்டி. மொத்தமா ட்ரேட் நடந்தது எவ்வளோ? 1500 ஒரு உதாரணத்துக்கு. 1500 மொத்தமா வந்துட்டு சாரி 1500 இந்த 0வ அடிச்சிடுங்க. இது கிடையாது. 1500 டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம்னா, இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து மார்க்கெட் குளோஸ் ஆற வரைக்கும், அந்த ஃபுல் செஷன் நடந்த வால்யூம் வந்துட்டு 1500 குவான்டிட்டி. ஓகே. சோ, இந்த குவான்டிட்டில 70%னா எவ்வளோ வருது அப்டின்னாச்சுன்னா, 1050 குவான்டிட்டி. சோ, அப்ப 1050 குவான்டிட்டி நடந்தது பார்த்தீங்களா? அந்த 1050 குவான்டிட்டி தான் வந்துட்டு வேல்யூ ஏரியான்றோம். இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். வேல்யூ ஏரியான்றோம். சரி, இத எப்படி நம்ம வந்துட்டு கணக்கு பண்றது? அப்டின்னா, அடுத்த கொஸ்டின் என்ன அப்டின்னா, சரி ஓகே. இதுலருந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. 1500 நடந்திருக்கு. அதுல வந்து நம்ம 1050 மட்டும் எடுத்துக்கணும். 1050 மட்டும் எடுத்துக்கணும்னா, நீங்க ஏன் இதுலருந்து இத மட்டும் எடுக்குறீங்க? நேரா இங்க இருந்து இந்த டாப்ல இருந்து இதுவரைக்கும் எடுக்க வேண்டியது தானே! இல்லாட்டினா, இந்த பாட்டத்துல இருந்து அப்படியே போயிட்டு 1500ஓட 1050ஓட நிறுத்திக்க வேண்டியது தானே! இல்ல மேல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து எங்க 1050 வருதோ அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே! ஒண்ணு கீழ இருந்து போய் நிறுத்துங்க. இல்ல மேல இருந்து வந்து நிறுத்துங்க. அது இல்லாம 2ம் இல்லாம இடையில இருக்கிற ஒரு இத புடிச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுல தான் 70% அப்படின்னு ஏன் சொல்றீங்க? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கங்க. நான் இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும். இந்த வேல்யூ ஏரியானா என்ன அப்படின்னாச்சுன்னா, மொத்தமா நடந்த ட்ரேடுல இன்னைக்கு ஃபுல்லா நடந்த மொத்த ட்ரேடுல 70% 70% குவான்டிட்டி வால்யூம் இந்த ஏரியாக்குள்ள நடந்திருக்கு. இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்படி ஒரு விஷயத்த நம்ம மொட்டையா சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரணும். என்னன்னா, ஏன் அப்ப இங்கெல்லாம் வால்யூமே நடக்கலையா? அந்த ஏரியாவ மட்டும் எதுக்கு மார்க் பண்றீங்க? வேல்யூ ஏரியான்ட்டு 70%ன்ட்டு. கீழ இருந்தே புடிங்க. இங்க இருந்தே ஆரம்பிங்க. இப்படியே வாங்க மேல. 1050 இதோட நிறுத்து வந்துருது 1050 அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. இங்க ஒரு கீழ ஒரு கோட போட்டுருங்க. இதான் 70%ன்னு சொல்லலாம்ல. வருதா அந்த மாரி கொஸ்டின் யாருக்காவது? அதெல்லாம் யோசிக்கிறது இல்லன்றீங்களா? சோ, இந்த மாரி கிறுக்குத்தனமா நெறைய கொஸ்டின் வரணும் நம்மளுக்கு. ஓ அந்த மாரி பண்ணலாம்ல. அதே மாரி பண்ணாம எதுக்கு புடிச்சு நடுவுல புடிச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கிற அப்டின்னுச்சுன்னா, இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு இங்க ஒரு ரூல் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அது என்ன அப்டின்னுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்ட மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றதுன்னா, இப்ப இத வந்து ஆஃப் பண்ணிர்றேன் நான். இப்ப சென்டர் பாயிண்ட் அப்டின்னா என்னன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நடந்ததுலயே வந்து அதிகமா எந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கோ, அத வந்துட்டு மார்க் பண்ணிறணும். மார்க் பண்ண பின்னாடி அத வந்துட்டு சென்டரா வச்சுக்கிட்டு, இப்ப 70% வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். இப்ப 70% எப்படி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு நான் இது ஒரு கணக்கு ஒண்ணு சொல்றேன். வேற ஒரு ஸ்லைடு போட்டுருவோம்.
இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிஓசி லைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பிரைஸ வந்துட்டு நான் வந்துட்டு எழுதிறணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 107ல இருந்து ஆரம்பிக்கும். 107 பிரைஸ் இது சும்மா ஒரு சாம்பிள்க்காக சொல்றேன். இது வந்துட்டு பிரைஸ். இது வந்துட்டு வால்யூம். ஸோ இந்த 107ன்ற பிரைஸ்ல வந்துட்டு எவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஒரு 600 நடந்திருக்குன்னு வச்சுக்கங்க. அடுத்தது வந்துட்டு 106 அதுல வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, 800 நடந்திருக்குன்னு வச்சுக்கங்க. வால்யூம் ட்ரேடு நடந்தது. அடுத்தது 105 அதுல வந்துட்டு ஒரு 1200 வச்சுக்குவோம். 1200 நடந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து 104 அதுல வந்துட்டு ஒரு 300 வச்சுக்குவோம். அடுத்தது வந்து 103 அதுல வந்து ஒரு 400. இப்ப இதுல வந்துட்டு இதான் வந்துட்டு பிரைஸ் லெவலு. இதுல தான் ட்ரேட் நடந்திருக்கு. இப்ப இதுல வந்து பிஓசி எது? கண்ண மூடிட்டு சொல்லலாம். எது அதிகமான ட்ரேட் நடந்திருக்கோ அதுதான் வந்துட்டு பிஓசி. அப்ப பிஓசின்றது வந்து இதுதான் வந்துட்டு பிஓசி. இங்க தான் வந்துட்டு 1200 நடந்திருக்கு. இப்ப இந்த 105 தான் வந்துட்டு மிடில் லைன். இப்ப மிடில் லைன்ல இருந்து இப்ப டோட்டலா வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். இப்ப இது எவ்வளோ ஆயிருக்கு? 0, 0, 4, 3, 7, 7, 2, 9, ஆ, 9, 9 ஒரு 8ம் 9 நான் மாத்தி எழுதி வச்சிருக்கிறேன் நானு. யாராவது கால்குலேட்டர் வச்சீங்கன்னா எடுத்து சொல்லுங்களேன். இது வந்து 800 இல்ல. இப்ப என்ன கரெக்ட்டா அ ஃபைனலுக்கு 7ஆ? 3 மூ 3300 ஸோ 3300ன்றது வந்துட்டு டோட்டல் குவான்டிட்டி. ஓகே. டோட்டல் குவான்டிட்டி நடந்திருக்கு. இதுல வந்துட்டு பிஓசி வந்துட்டு 1200 ஓகே. ஸோ இப்ப நம்மளுக்கு இதுல வந்துட்டு 70% என்னன்ட்டு பார்க்கணும். இப்ப 70% என்னன்னு பார்த்தா எவ்வளோ வரும்? நான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நான் ஒரு ரேண்டமா தான் வந்து செலக்ட் பண்றேன். அதனால நான் ஏதோ எழுதி வச்சுட்டு படிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கால்குலேட்டர வச்சு. 3300 இன்டு 70% ஓகே. 0, 0, 0, 0 காலி. ஸோ, அப்ப இதுல 70 இருக்கு. ஓகே. 33 இன்டு 7 7, 3, 21 1 மிச்சம் எவ் 2000 ஓகே. அப்ப 70%ன்றது வந்து 2310 ஓகே. ஸோ, அப்ப இந்த 2310 வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஆ ஏற்கனவே இந்த இடம் வந்து சென்டர் பாயிண்ட் வந்துட்டு 1200 வந்துருச்சு. ஸோ, அதனால 2310ல 1200 மைனஸ் பண்றீங்க. ஆ எவ்வளோ வரும்? 1000 1110 ஸோ 1110 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்ப நம்ம எவ்வளோ ஆட் பண்ண இது புரியுதுங்களா இது கணக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு? அதாவது டோட்டல் குவான்டிட்டி 3300 அப்ப டோட்டல் குவான்டிட்டினா என்னன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நடந்த ட்ரேடு. இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து மார்க்கெட் குளோஸ் ஆகுற வரைக்கும் நடந்த குவான்டிட்டி எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்குன்னா, 3300 குவான்டிட்டி நடந்திருக்கு. அதுல அதிகமான ட்ரேட் நடந்தது வந்து பிஓசி. அத வந்து மார்க் பண்ணிட்டோம். அப்ப அங்க வந்து எவ்வளோ குவான்டிட்டி நடந்ததுன்னா, 1200 நடந்திருக்கு. ஸோ 1200 நடந்திருக்கு அந்த இடத்துல. ஓகே. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, வேல்யூ ஏரியாவ மார்க் பண்ணணும். வேல்யூ ஏரியா. இத ஷார்ட்டா விஏ அப்டின்னுவாங்க. இத ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவோம்? விஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாவ வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவ நம்ம மார்க் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா,
இத என்ன கணக்கு போடணும்னா, இந்த டோட்டல் குவான்டிட்டில 70% கால்குலேட் பண்ணணும். அப்ப இந்த இதுல வந்து 70% கால்குலேட் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, 2310 கிடைக்குது. ஸோ அந்த 2310 கிடைக்கிறது தான் வந்து 70%. அப்ப ஒட்டுமொத்தமா நடந்த 3300 குவான்டிட்டில 70%ன்றது வந்து 22,310 குவான்டிட்டி. அத வந்துட்டு அந்த ஏரியா வந்து மார்க் பண்ணணும். எந்த ஏரியால 2310 நடந்தது அப்டின்ட்டு. அத வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன். அது மேல இருந்து கனெக்ட் பண்ணிட்டு வரதா, கீழ இருந்து கனெக்ட் பண்ணிட்டு போறதா, இல்ல சென்டர்ல இருந்து கனெக்ட் பண்றதா பார்த்தோம் அப்டின்னுச்சுன்னா, பிஓசில இருந்து கனெக்ட் பண்ணணும். அப்ப பிஓசி நம்மளுக்கு தெரியும். 105, 1200 அங்க நடந்திருக்கு. சோ, அப்ப ஏற்கனவே 1200 வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அந்த ஏரியாவ. அப்ப அது போக மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கு அப்டின்னாச்சுன்னா, 22,310ல 1200 போக 1110 மட்டும் நம்ம மார்க் பண்ணணும். 1110 மட்டும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண வேண்டியது இருக்கு. சோ, அத வந்து என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இத அழிச்சிடுறேன் நானு. அப்ப நம்ம மார்க் பண்ண வேண்டியது 1110 இதுதான். இதுதான் மார்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம 1200 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 70% வந்துட்டு எவ்வளோ இருக்கு? அதையும் இங்க போட்டுறேன் நானு. இன்னும் அப்புறம் நான் அழைச்ச பின்னாடி தெரியாம போயிடும். 2310 ஓகே. அப்ப 100%ன்றது அது அங்கேயே இருக்கு. ஒண்ணு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் எடுத்துருவோம். ஓகே. இப்ப இது வந்து சென்டர் லைன். இப்ப இதிலிருந்து ஆரம்பிக்கணும். எவ்வளவுக்கு ஆரம்பிக்கணும்? 1110க்கு ஆரம்பிக்கணும். இதுக்கு அடுத்த பிரைஸ் லெவல் என்னது? இந்த லெவல். ஓகேங்களா? இதுக்கு இதுக்கு மேல இருக்கிறது, இதுக்கு கீழ இருக்கிறது. இப்ப இதுல வந்துட்டு எது வந்து அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். எது வால்யூம் அதிகமா இருக்கு? மேலயா? கீழயா? மேல வந்துட்டு அதிகமா இருக்கு வால்யூம். சோ, அதனால இத வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்ப இதையும் இந்த கீழ இருக்கு பார்த்தீங்களா? இதையும் வந்து கம்பேர் பண்றோம். 800 வெர்சஸ் 300. அதாவது இத வந்து மிடிலா வச்சுக்கிட்டு, மேல இருக்கிற அதுக்கு அடுத்து மேல வர்றதையும், உடனடியா அதுக்கு அடுத்து கீழ வர்றதையும் கம்பேர் பண்றோம். இந்த 300 கீழ வர்றது இந்த இந்த இது, 800ன்றது மேல வர்றது. அப்ப இத கம்பேர் பண்றப்ப, இது 2த்துல எது அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். எது அதிகமா இருக்கு? மேல வர்றது தான் அதிகமா இருக்கு. அப்ப இத ஆட் பண்ணிக்குவோம். ஓகே. அப்ப இத வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்டுட்டோம் நம்ம. ஓகே. அடுத்தது இத எடுத்துக்குவோம். 600 இந்த 800 தான் கம்பேர் பண்ணிட்டு 800 எடுத்துட்டோமா? அடுத்தது 600. 600யும் 300யும் கம்பேர் பண்றோம். அதுலயும் வந்து 600 தான் மேல இருக்கு. அப்ப அதையும் வந்துட்டு என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். அப்ப எவ்வளோ ஆச்சு இதுவரைக்குமே? 800, 600. 8 6 14. அப்ப ஏறக்குறைய நம்ம இந்த எடைப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம நிறுத்திடுவோம் அதோட. இங்க எங்கேயோ இந்த ஏதோ 107ன்னா இப்ப 106க்கு அப்புறமா இருக்குல்ல. 106.10, 5 அப்படின்னு தானே 107 வரைக்கும் போகும். அப்ப அது கூட போயிட்டு மைக்ரோ லெவல்ல பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இங்க எங்கேயாவது ஒரு இடம் மாட்டும் நம்மளுக்கு. அதாவது நம்மளுக்கு 1400 தேவையில்ல. நம்மளுக்கு 1110 தான் தேவை. அப்ப 1400 தேவையில்ல. 1110 தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தேவை அப்படின்றப்ப, நம்ம அந்த இதோட வந்துட்டு நிறுத்திக்குவோம். இதுல வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்ப நான் உங்களுக்கு குடுத்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு சரியா ஒரு கணக்கு வந்து போடல. அதாவது என்னன்னா, இத வந்து நான் சும்மா ஒரு குறைச்சாவது போட்டுருக்கணும். நான் எழுதுனது தப்பா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இது 800 போட்டேன்னா, இது வந்துட்டு நான் ஒரு 100ன்னு போட்டிருந்தேன்னு வச்சுக்கங்க. இப்ப 100ன்னு போட்டிருந்தேன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க வந்துட்டு 800 வந்துட்டு ஃபர்ஸ்ட் 800யும் 300யும் கம்பேர் பண்ணீங்க. அதுல 800 அதிகமா இருக்குன்றதால 800க்கு போயிட்டோம். 800 எடுத்துக்கிட்டோம். அப்ப 800க்கு அந்த லைன வந்துட்டு ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறோம். இது மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன் இது வந்து மாறும். இப்பதைக்கு 800.
அப்ப பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், அடுத்த லெவல்ல வந்துட்டு கம்பேர் பண்றோம். அடுத்த லெவல்ல வந்து என்னவா இருக்கு, இது வந்து 100ஆ இருக்கு. அப்ப இது வந்துட்டு என்ன வரும், 600. நான் போட்ட 100. அப்ப இது வந்துட்டு 100 இருக்கு. ஸோ அந்த 100யும் கீழ இருக்கிற அந்த 300யும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்றப்ப எது உங்களுக்கு அதிகமா இருக்கு? இதுதான் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஓகே. இங்க போட்டுறோம். இப்ப எவ்வளோ ஆச்சு? 800, 300. ஆ 8, 3 கரெக்ட்டா வந்துருச்சா? அ ம் 1100 வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 வேணும்ல? ஓகே. சரி. ஓகே. இப்ப இது ஒண்ணு போட்டாச்சு. இதுதான் வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கிறது வந்துட்டு வேல்யூ ஏரியா ஹை. இது வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற வேல்யூ ஏரியா லோ. தற்பொழுதைய தற்பொழுதைய வேல்யூ ஏரியா லோ. தற்பொழுதைய வேல்யூ ஏரியா ஹையி. ஆனா இன்னும் நம்ம கணக்க முடிக்கல. இன்னும் நம்ம வந்துட்டு 100 தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 வந்து சேர்க்கணும் 70%க்கு. அப்பதான் வந்துட்டு 1110 வரும். ஸோ அந்த 10க்கு வந்துட்டு என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, திருப்பியும் வந்துட்டு கம்பேரிசன் வந்துட்டு போறோம். போனோம் அப்டின்னாச்சுன்னா, எங்க வரும்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இதுல வந்துட்டு ஒரு 500ன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த 500யும் இதையும் வந்துட்டு கம்பேர் பண்றப்ப, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எது வந்து பெருசா இருக்கும்? இதான் வந்துட்டு அதிகமா இருக்கும். உடனே இத வந்துட்டு இங்க நவுத்திக்கிறோம். அப்ப இத வந்துட்டு அழிச்சிட்டு, இந்த லெவலுக்கு மாத்திக்கிறோம். அப்ப இது அப்படியே தான் இருக்கு. ஸோ, இந்த மாதிரி 70% வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம வொரி பண்ண வேண்டாம். அதுவே எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டா பண்ணிக்கும். இது எதுக்கு நான் வந்து சொல்றேன் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும். இது என்ன நடக்குது அப்டின்ட்டு. ஏன்னா, இங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சா தான், இத வச்சு என்ன பண்ணலாம்? இத வச்சு நான் ஒரு கணிப்பு போடுறேனே, இங்க வாங்கலாம், இங்க விக்கலான்ட்டு நான் வந்து கணிக்கிறேன் பார்த்தீங்களா? பிரெடிக்ட் பண்றேன் பார்த்தீங்களா? அது சரியா, தவறா அப்படின்றது, இதனுடைய அடிப்படை பேசிக்கினுடைய இந்த கால்குலேஷன் புரிஞ்சதுன்னா, உங்களுக்கு அட இந்த கால்குலேஷனே ஒண்ணும் கிடையாது. இந்த கால்குலேஷன வச்சுக்கிட்டு ஒண்ணும்லாம் பண்ண முடியாது. இத வச்சுக்கிட்டுலாம் எப்புட்றா கால்குலேட் பண்றேன்ற ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு வந்துரும். இல்ல, இல்ல. இந்த கால்குலேஷன் பயங்கர வெயிட்டான கால்குலேஷன். நல்லா தெரியும் எனக்கு. அந்த கால்குலேஷன் வந்து பக்கா கால்குலேஷனு. அதனால அது சொல்றத வந்துட்டு தப்பாறதுக்குலாம் வாய்ப்பில்ல. அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்லாட்டினா இது ஒண்ணுமே கிடையாதுடா கால்குலேஷனு. இத வச்சுக்கிட்டுலாம் வந்துட்டு நம்ம பேசுறது வந்துட்டு மீனிங்லெஸ் அது. அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கால்குலேஷன வந்துட்டு ஒரு இது பண்றதுன்றது. நம்ம போட்ட எக்ஸாம்பிள்லாம் வந்துட்டு சரியில்லன்னு நெனைக்கிறேன். நம்பர் வந்துட்டு நான் ஒரு ரேண்டமா வந்து நானா வந்து ஃபிக்ஸ் பண்ணதால அப்படி இப்படின்னு வருது. ஆனா மெத்தட் இதுதான். என்ன அப்டின்னாச்சுன்னா, டோட்டல் வால்யூம ஃபர்ஸ்ட்டு. அப்ப இத வந்துட்டு இத சம்மரைஸ் பண்ணி நானு எழுதணும் அப்டின்னாச்சுன்னா, எப்படி சொல்லலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம்னா அன்னைக்கு ஃபுல்லா நடந்தது. ஹோல் டே, டே வால்யூம். அப்ப டே வால்யூம் அப்டின்னாச்சுன்னா, நல்லா கவனிங்க. அப்ப அந்த நாள் முடிஞ்ச பின்னாடி தான தெரியும் அப்டின்னாச்சுன்னா, இந்த இண்டிகேட்டர் அப்டி கால்குலேட் பண்ணாது. முடிய அது கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கேண்டில் முடிய அது மாட்டும் ஒவ்வொரு பிரைஸும் வந்துட்டு ட்ரேட் நடக்க, அதுதான் லாஸ்ட் கேண்டில்ன்ட்டு அது வந்துட்டு முடிவு பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பிஓசி லைன் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் இந்த வேல்யூ ஹை ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? விஏஹெச். அதே போல வேல்யூ லோ. இதுவும் வந்துகிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ட ஒரு கரண்ட் மார்க்கெட்ல ஒரு லைவ் மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இது ஸ்டாண்டர்டா நிக்காது. இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பிஓசி மேல போகும், கீழ வரும். விஏ வந்து வேல்யூ ஏரியா ஹை மேல போகும், கீழ வரும். ஏன் அப்டின்னாச்சுன்னா, சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம வந்து ரீப்ளே வந்து போடுவோம். ரீப்ளேல இது வொர்க் ஆகுமான்னு தெரியல எனக்கு. நான் பார்க்குறேன் நானு. அ டைம் வந்துட்டு 5 மினிட்ல இருக்கா? 1 மினிட்க்கு மாத்திக்குவோம். இது 0.5 தான். ஓகே. கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே.
நேத்தைய கேண்டில். இன்னைக்கு கேண்டில் ஆரம்பிச்சுருச்சா? ஆரம்பிச்சுருச்சு. வந்துருச்சு பாருங்க 3 லைன். மாறிக்கிட்டே இருக்குங்களா லைனு? தெரியுதுங்களா? மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அது ஒவ்வொரு ஒவ்வொரு பிரைஸ் வர அது வந்து ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஆமா. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். தெரியுதுங்களா? இல்ல ஜூம் பண்ணணுமா இன்னும்? ஓகே. ஓகே. இத வந்துட்டு மைக்க வந்துட்டு பேசுறப்ப ஆன் பண்ணிக்கங்க. ஆ இல்லாட்டா நாய்ஸ் கிரியேட் ஆகுது. இது ஏன் வந்து நம்ம பார்க்குறோம் அப்டின்னாச்சுன்னா, இது வால்யூம் ஃபுட் பிரிண்ட்க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்னு வச்சுக்கங்க இத. அட்வா இதுக்கு அப்புறமா தான் வால்யூம் ஃபுட் பிரிண்ட்லாம் வருது. அதுல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அப்ப இத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப இதா இருக்கும். இப்ப இந்த கால்குலேஷன்னு அ நீங்க வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு எப்படி அப்படி போடணும்? ஐய்யயோ! இது எனக்கு தெரியலையே! இதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து பண்ண போறது கிடையாது. இது எல்லாமே இந்த அதுவே வந்து மார்க் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அத ரீட் பண்ண தெரிஞ்சா போதும். ஆ ஏன் இத வந்து சொல்லிக் குடுத்தோம்? ஏன் வந்து இத நம்ம பார்த்தோம்? இந்த கால்குலேஷன் இப்படிதான் அப்படின்னாச்சுன்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர்னா என்ன? அந்த இண்டிகேட்டர்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாது? அது எந்த விதியின் அடிப்படையில இயங்குது? அதனுடைய கால்குலேஷன் மெத்தட்லாம் என்ன? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, கண்மூடித்தனமா ஒரு இண்டிகேட்டர நம்ப மாட்டீங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இத வந்துட்டு பார்த்தது. இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாருங்க அந்த இது. ஏன்னா, அது ஒவ்வொரு பிரைஸ் ட்ரேட் நடக்க நடக்க ஒவ்வொரு வால்யூம் ஆட் ஆக அத ரீகால்குலேட் பண்ணும் அத. அந்த பிஓசியும் அது ரீகால்குலேட் பண்ணும். பிஓசிய பேஸ் பண்ணி அந்த வால்யூம் வால்யூம் அதாவது வால்யூம் ஏரியா அப்படின்றது இந்த மேல இருக்கிற லைனுக்கும், கீழ இருக்கிற லைனுக்கும் இடைப்பட்ட இதுதான் வேல்யூ ஏரியா. விஏ அப்படின்றது. காமனா விஏ. அது கூட வந்துட்டு 2 லெட்டர வந்து சேர்ப்போம். விஏஹெச் ஒண்ணு. அது விஏஹெச் அப்படின்னாச்சுன்னா, வால்யூம் ஏரியா ஹை. விஏஎல்ன்னாச்சுன்னா, வால்யூம் ஏரியா லோ. அப்போ வால்யூம் ஏரியா ஹைன்றது மேல இருக்கிற லைனு. வால்யூம் ஏரியா லோ அப்படின்றது வந்துட்டு கீழ இருக்கிற லைனு. ஸோ, இத வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்றது எப்படின்னு தெரியும். இத அதுவே பண்ணிக்கும். அதனால நம்ம அத பத்தி ஒண்ணும் கேர் பண்ண வேண்டியதில்ல. ஸோ, இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கா? ஆ, ம், ம். சொல்லுங்க. அ, 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 ம், ம். கிட்டத்தட்ட இல்ல 70% தான். எக்ஸாக்ட்லி. அ, ஆமா, ஆமா, ஆமா. ம், 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 ம்.
35, 35 கிடையாது. ஓ! அந்த மாதிரி கிடையாது. நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அதாவது வந்து மிடில்ல எடுத்துக்கிட்டோம். மிடில்ல எடுத்துட்டு மேல ஒரு 35% கீழ ஒரு 35% அப்படின்னு அ, 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 அந்த மாதிரி கிடையாது. இது வந்துட்டு பிரைஸ் வால்யூம் வால்யூம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. அது அந்த மாரி வராது. இப்ப நானு சடனா வந்து ஸ்டாப் பண்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இது வந்துட்டு பிஓசி ஓகே. ஸ்க்ரீன்ல தெரியுதுங்களா? இது நான் மவுஸ் வச்சு காட்டுறேன். இது பிஓசி. இது வேல்யூ ஏரியா ஐ. ஓகே. இந்த கேண்டில்னுடைய லென்த்த பாருங்க. பார்த்தீங்கல்ல? விட்த் இதுவரைக்கும் வருது. ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுறேன். வெர்டிகல் லைன் சாரி. மேக்னெட்டா? ஓகே. இத நவுத்த முடியல. அது பின் ஆகுது. ஓகே. அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் ஒண்ணு போட்டிருக்கிறேன். இப்ப இந்த பாருக்கு ஈக்குவலாவே இங்க வந்து எத்தன பார் இருக்கு பாருங்க. இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நார்மலா விஷுவலாவே பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இத விட பல மடங்கு அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா. அப்படின்றப்ப, இதிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிறது வந்துட்டு 35% இதிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிறது 35% அப்டின்னாச்சுன்னா, இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா லாஜிக் என்னன்ட்டு? இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த மாரி கம்பேரிசன் நடக்கும். வால்யூம் வந்துட்டு எங்க மேல எங்க அதிகமா நடந்திருக்கு அப்டின்றத மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி போறதால தான் உங்களுக்கு வந்துட்டு அன்ஈவனா கிடைக்கும். அன்ஈவனா வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, பாருங்க இதுக்கும் இந்த கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதிலிருந்து இதுவரைக்கும் கேப் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனா கால்குலேஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல போட்டோம்ல, அந்த மாரி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஆட் பண்றப்ப அது எங்க போய் முடியும் அப்டின்றது இது நம்மளுக்கு நம்மளுடைய அந்த 70% முடிஞ்ச உடனே அந்த இடத்துல நின்னுடும். அப்போ ம். இல்ல. நம்ம வால்யூம் இல்ல. வெயிட். வால்யூம் பிரைஸ் பார்க்கல நம்ம. வால்யூம்ல தான் பார்த்தோம். அடுத்த லெவல்ல வந்து என்ன வால்யூம்? அதுக்கு கீழ இருக்கிற லெவல்ல என்ன வால்யூம்? அப்ப அதுல எந்த வால்யூம் அதிகமா இருக்கு? எந்த பிரைஸ் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னுலாம் பார்க்கல. அதுக்கு மேல இருக்கிற வால்யூமையும், அதுக்கு கீழ இருக்கிற வால்யூமையும் கம்பேர் பண்ணி, எது அதிகமா இருக்கோ அத ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்படி வந்துட்டு கம்பேரிசன் மெத்தட்ல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப மேல இருக்கிறதே வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு அப்படின்னாச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்டேஜ் மேல போயிடும். அந்த அந்த இது. இந்த நார்மலா இந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வரும். அதாவது 35% 35% அப்படின்றது. இது உங்களுக்கு இல்ல. எனக்கு ஆரம்பத்துல இதே ப்ராப்ளம் இருந்தது. நான் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. 35% 35%ன்ட்டு. ஆனா அது அப்படி இல்ல. அது அவங்க அந்த கால்குலேஷன் வந்துட்டு அப்படி இல்ல. அதனால தான் உங்களுக்கு அந்த இது வருது. அ, ம். அ. சொல்லுங்க. ம். வால்யூம் ம் பிரைஸ். ம். 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 அதாவது இந்த 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 கேண்டில்ஸ் வந்து இங்க நெறையா இருக்கு. இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத நீங்க மீன் பண்றீங்க. அப்படிதானே? இல்ல. இல்ல ஆக்சுவலா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆ இது வந்துட்டு வால்யூம் கேண்டில் கிடையாது. இது வந்து பிரைஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு.
ஸோ, அதனால அது ரெப்ரசன்ட் பண்றது வந்துட்டு வால்யூம் அல்ல. அது பிரைஸ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. பிரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ, இப்ப என்ன ஒரு காமனான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்டின்னாச்சுனால, பொதுவாவே வந்துட்டு ஒரு சைட்வேல மார்க்கெட் மூவ் ஆகுது அப்டின்றப்ப, சின்ன சின்ன கேண்டில்ஸா நெறைய ஒரு லைன்லயே வரப்ப 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஹை வால்யூமும் அங்க ப்ராப்பரா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதே டைம்ல லோ வால்யூமும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 2மே இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு பிரைஸ் கேண்டில்ல வச்சுக்கிட்டு வால்யூத்த கால்குலேட் பண்றது அப்டின்றது ஒரு நல்ல ஒரு கம்பேரிசன் கிடையாது அது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப நம்ம முடிஞ்சிருச்சா அது? முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த இத வந்து எடுத்துறலாம் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வால்யூம வந்துட்டு ஆட் பண்றது. நம்மளுக்கு இப்போ நம்ம உள்ள என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, முடிஞ்ச உடனே இங்க வந்துருச்சுங்களா அது? ஓகே. இப்ப இதிலயே பாருங்க. இதிலயே பார்த்தாலே வந்து நெறைய தெரியும். இதுல எத்தன பார் வந்திருக்குது. என்ன 70% இதோட வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஒரு 2 விஷயத்த வந்துட்டு பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் முடியலையா? போயிட்டு இருக்கோ கேண்டில்ல? ஆமா. இன்னும் நெறைய இருக்கு போல இருக்கு. சரி, நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன் இது. ஓகே. இதுல ஏதாவது இது வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்கு இது சுத்தமா ஒண்ணுமே புரியல? உங்களுக்கு புரியுது. இமாமுக்கும் புரியுது. அது எந்த டவுட்டும் இல்ல. மத்தவங்கள கேட்கிறேன் நானு. யாருக்கு இது சுத்தமா புரியுது? புரியுதா? ஓகே. அர்ஜுன் நாடிமுத்து. ஓகே. ஆ ஓகே. மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பி. ஆ இதுல ஒரு 3 லைன் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இத தான் வந்து நம்ம வந்து ஹிஸ்டோகிராம்ன்றோம். வால்யூம் ஹிஸ்டோகிராம். இந்த சைட்ல இருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஹிஸ்டோகிராமுக்கும் ஒரு விட்த் இருக்கு. இருக்கிறதுலயே பெரிய விட்த் அதிகமான அகலம் கொண்டது இதுதான். இந்த அகலம்ன்றது வந்துட்டு இங்க ஆரம்பிச்சு அது முடியிற வரைக்கும் உள்ளத தான் வந்துட்டு நம்ம அகலம்ன்றோம். ஸோ இந்த விட்த் வந்து இது இந்த ஹிஸ்டோகிராம் இது ஒரு ஹிஸ்டோகிராம், இது ஒரு ஹிஸ்டோகிராம். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம்ல வந்துட்டு ஹிஸ்டோகிராம் பார்ல இது ஒரு பார், இது ஒரு பார். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பார் இதெல்லாம் ஒவ்வொன்னத்தையும் பார்ன்னு சொல்றோம். இது எத குறிக்குது அப்டின்னாச்சுன்னா, இது பச்ச கலர் அப்டின்றது வால்யூம குறிக்குது. இந்த ரெட் கலர்ன்றதும் வால்யூம தான் குறிக்குது. ஆனா ஏன் கலர் மாறி இருக்கு அப்டின்னாச்சுன்னா, பச்ச கலர்ன்றது வந்துட்டு அக்ரசிவ் அது வந்து நானு அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்றேன். அக்ரசிவ் பை வால்யூம் இது. இத வந்துட்டு அக்ரசிவ் பை வால்யூம்ன்னுவாங்க. இத வந்துட்டு அக்ரசிவ் செல் வால்யூம் அப்டின்னுவாங்க. ஸோ இது 2ம் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த வால்யூம். ஆனா கீழ இருக்கிற கேண்டில்ல அந்த மாரிலாம் இருக்காது. சரி, அத விட்டுருவோம். அது அது இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அத எடுத்துறேன் நான். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்த இந்த இந்த பார பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த பார் சின்னோண்டு இருக்கு. இந்த பார் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த பார் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இந்த பார் இந்த பாரோட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்போ கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, எல்லாத்தையுமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் விட்த்ல சொல்லணும். அகலத்துல. ஸோ அகலம் வந்து இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதனுடைய விட்த் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது அதோட கம்மியா இருக்கு. இது அதோட அதிகமா இருக்கு. இது இருக்கிறதுலயே இருக்கிற எல்லா பாரையும் எடுத்து பார்த்தோம்னா, இந்த பார் தான் வந்துட்டு அதிக விட்த் உள்ள பார். ஸோ அதிக விட்த் உள்ள பார் அப்டின்னாச்சுன்னா, இந்த பாரினுடைய விட்த் எத பொறுத்து வரையப்படுது இந்த ட்ரேடிங் வியூல அப்டின்னாச்சுன்னா, அங்க தான் அதிகமான ட்ரேடிங் நடந்திருக்கு. வாங்குறதும், விக்கிறதும் அதிகமான குவான்டிட்டி அந்த இடத்துல தான் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றதால தான், அந்த பார் வந்துட்டு பெருசா இருக்கு. ஸோ அப்ப எந்த இடத்துல அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு நேரா இந்த பிரைஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இங்க என்ன இருக்கு? 26,335. இப்ப 26,335 அப்படின்றது வந்துட்டு, நல்லா கவனிங்க. 26,335ன்றது ஒரு பின் பாயிண்ட். ஒரு பின் பாயிண்ட். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஒரு விலைய வந்து நீங்க சொல்றீங்க. சொல்லி, அந்த விலையில தான் வந்துட்டு அதிகமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு மார்க் ஆயிருக்கு. பட் ஆனா ஃபேக்ட் என்ன அப்டின்னாச்சுன்னா, டோட்டலா இந்த பார் எல்லாமே அதுக்கு மேலயும் கீழயும் நடந்திருக்கு. பர்ட்டிகுலரா அந்த பிரைஸ்ல மட்டும் அது வந்துட்டு நடக்கல. 26,336.85 அப்டின்றதுல, அந்த பார நம்ம வந்துட்டு கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ, அப்ப இந்த பார்ன்றது ஒரு ஒரு 5 பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க ஒரு கணக்கு. அப்ப இந்த இந்த பிரைஸ் லெவல்ல தான் அதிகமான குவான்டிட்டி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ, அதனால தான் அந்த பேரு இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்டின்னுவோம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பி மீன்ஸ் பாயிண்ட். ஓ மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப். ஓஎஃப் ஆஃப். கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. ஸோ அத தான் பிஓசி அப்டின்னுவோம். அத நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க பிஓசி. இத எடுத்துட்டீங்கன்னா அந்த லைன் மறைஞ்சிரும். ஸோ அத நான் வந்துட்டு இப்ப டிஸ்ப்ளேக்காக போட்டேன். அந்த லைன் வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு பிஓசின்னுவோம். இப்ப இந்த பிஓசி நடந்த பின்னாடி, இந்த பிஓசி இதான்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப காலையில இருந்து மார்க்கெட் குளோஸ் ஆற வரைக்கும், பிரைஸ் இந்தந்த லெவலுக்கெல்லாம் இது போயிருக்கு. இந்த மேல இதுவரைக்கும் போயிருக்கு. கீழ இதுவரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது போன இடம், வந்த இடத்துல எல்லாமே வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு. அது ட்ரேட் நடந்ததால தான் போச்சுன்றோம். ஸோ அப்ப அங்கங்க அது போன இடத்துலலாம் எவ்வளோ எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்த லெவல்ல அதாவது வந்து இது என்ன லெவல் வரும்? ஒரு உதாரணத்துக்கு 26,367 ஒரு 350க்கு மேலன்னு வச்சுக்கங்க. 350க்கு மேல வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமா நடக்கல. பிரைஸ் வந்துட்டு கம்மியா நடந்திருக்கு. இது ட்ரேடு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு ஒவ்வொரு வால்யூம் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த வால்யூம் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னாச்சுன்னா, டோட்டலா எவ்வளோ நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். டோட்டல் வால்யூம் தெரிஞ்சிரும். இப்ப இந்த டோட்டல் வால்யூம் தெரிஞ்ச பின்னாடி, அதுல 70% மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கணக்குல. இப்போ 1000 ட்ரேடு நடக்குது அப்டின்னாச்சுன்னா, ஒரு 70 1000 குவான்டிட்டி ட்ரேட் ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, அதுல ஒரு 70% மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப 70%ன்றது எவ்வளோ வரும்? 700 குவான்டிட்டி. ஸோ அப்ப அந்த 700 குவான்டிட்டி எந்த இடத்துல ட்ரேடு நடந்ததோ, அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணணும். அது கண்டிப்பா ஒரு இடமா இருக்காது. ஒரு ரேஞ்சா இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ள நடந்திருக்கும். ஒரு 70% குவான்டிட்டி ஒரு ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு எல்லை கோடு இருக்கும். அத வந்து பவுண்டரி லைன். சோ, அப்ப ஒரு 2 பவுண்டரி லைனுக்கு இடைப்பட்ட பகுதியில 70% ட்ரேடு நடந்து முடிஞ்சிருக்கும். அதாவது 700 குவான்டிட்டி. 1000 குவான்டிட்டின்றது டோட்டலா நடந்த ட்ரேடு. அதுல 70%ன்றது வந்து 700 குவான்டிட்டி. ஓகே. இப்ப என்ன கொஸ்டின் அப்டின்னாச்சுன்னா, 700 குவான்டிட்டி எந்த பகுதியில நடந்திருக்குதோ, அந்த பகுதிய வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். அப்ப மார்க் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, அத மார்க் பண்றதுக்குன்ட்டு ஏதாவது அடிப்படை ரூல் இருக்கா? அப்டின்னாச்சுன்னா, எஸ். அதுக்கு அடிப்படை ரூல் இருக்கு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்ற ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்ன அப்டின்னாச்சுன்னா, எது பிஓசி லைனோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ, அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி நேரா நான் மேலயே 70%க்கும் பார்க்கிறதா? இல்ல நேரா நான் கீழ வந்துர்றதா? அப்டின்னாச்சுன்னா, அப்படி பண்ணக்கூடாது. 70% அந்த லைன் அந்த பிஓசி லைன மார்க் பண்ண பின்னாடி, அந்த பிஓசில இருந்து 70% வந்துட்டு மேலயும் கீழயும் ஆட் பண்ணணும். இங்க கொஞ்சம் ஆட் பண்ணணும், அங்க கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்படியே ஆட் பண்ணி 700 அது ரீச் ஆன உடனே நிறுத்திறணும் நம்ம கணக்க. சோ அப்படி ஆட் பண்றப்ப என்ன விதமான ரூல் ஃபாலோ பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த பிஓசி லைனுக்கு மேல எவ்வளோ நடந்திருக்கு? அடுத்த பிரைஸ் லெவல்ல. அதாவது இந்த பார்ல. சோ இந்த பார்ல எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்குறோம். இந்த பார்ல ஒரு 500 நடந்திருக்கு. ஓகே. அப்ப இந்த பார்ல இதுல 400 நடந்திருக்கு. இப்ப இது 500 நடந்திருக்கு. இது 400 நடந்திருக்கா? அப்ப இத நான் ஆட் பண்றதா? இத ஆட் பண்றதா? அப்டின்னாச்சுன்னா, எங்க அதிகமா இருக்கோ அத ஆட் பண்ணிடு. அப்ப இத வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப ஒரு 500 ஆட் பண்ணியாச்சு. இன்னும் வந்துட்டு 200 இருக்கு. அடுத்தது இத கம்பேர் பண்றீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இது வந்து மு ஒரு 300 இருக்கு. இது வந்துட்டு 500 இருக்குன்னு வச்சுக்கங்க. இது 500 தானே சொன்னேன் நானு. ஓகே. அப்ப இதையும் வந்துட்டு கம்பேர் பண்ணணும். இதுல வந்து எது இது முடிஞ்சு போச்சு. இத ஆட் பண்ணியாச்சு. இத ஆட் பண்ண பின்னாடியே அத பத்தி இப்ப யோசிக்கக் கூடாது. அத வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் ஆட் பண்ணியாச்சு. அத இனிமேட்டு டச் பண்ணக்கூடாது. இது ஏற்கனவே ஒரு அடுக்க ஒரு காயின் மேல இன்னொரு காயின தூக்கி வச்சாச்சு. அதனால அத வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்த கம்பேரிசன் என்னன்னா, இதுக்கும் இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் கம்பேர் பண்ணணும். எந்த இடத்துல அதிகமான வால்யூம் நடந்திருக்குன்னு பார்க்கணும். அப்ப அது வந்துட்டு இங்க நடந்திருக்குன்னு வச்சுக்கங்க.
உடனே அடுத்த காயின தூக்கி கீழ சொருவணும். மேல அடுக்காம கீழ வந்து சொருவணும். அப்ப இங்க ஒண்ணு சேர்த்துட்டோம், இங்கே ஒண்ணு சேர்த்துட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது 2த்தையும் சேர்த்துட்டோம். நம்ம சேர்க்க வேண்டியது வந்துட்டு 700 தான் சேர்க்கணும். இப்ப ஏற்கனவே பிஓசி லைன்ல வந்துட்டு ஒரு 500 நடந்திருக்கு. இன்னொரு 300 தான் சேர்க்க வேண்டியது இருந்தது. அந்த 300ல வந்துட்டு நம்ம இப்பிடி வந்து அடுக்குறப்ப 2 சேர்த்தப்பயே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு 700 வந்து போச்சு அப்பிடின்னாச்சுன்னா, நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு இந்த கீழ இருக்கிற இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருப்பு லைன் அது இங்க வந்துரும். அப்ப மேல இருக்கிற அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? அது இங்க வந்துரும். அப்ப இது வந்து என்னன்னா, அப்பர் பவுண்டரி மேல இருக்கிற எல்லைக்கோடு. இது வந்துட்டு கீழ இருக்கிற எல்லைக்கோடு. எதுக்கு? வேல்யூ ஏரியாவுக்கு. எந்த வேல்யூ ஏரியாவுக்கு? 70% ட்ரேடு நடந்த அந்த பகுதியினுடைய இ எல்லைக்கோடு. மேலயும் கீழயும். சோ அது வந்து மேல இருக்கிற எல்லைக்கோடு தான் இது அப்பர் பவுண்டரி. இது வந்துட்டு லோயர் பவுண்டரி. சோ அப்பர் பவுண்டரி தான் என்னன்னு சொல்றோம்னா, வேல்யூ ஏரியா ஹை அப்டின்றோம். வேல்யூ ஏரியான்றது எத சொல்றோம்? 70% ட்ரேட் நடந்த பகுதிய தான் வேல்யூ ஏரியான்னு சொல்றோம். அந்த 70% ட்ரேட் நடந்த அந்த வேல்யூ ஏரியா பகுதியினுடைய அப்பர் பாயிண்ட் அப்பர் இது வந்து இந்த லைனு, லோயர் இது வந்து இந்த லைன். சோ இது வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ. இப்படி வந்து ஆட் பண்றப்ப, இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு நடந்த ட்ரேடுல 70% அப்பர் பவுண்டரி இங்க வந்து முடிஞ்சிருக்கு. லோயர் பவுண்டரி இங்க வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப வேல்யூ ஏரியான்றது இதுல இருந்து இதுவரைக்கும் உள்ளது தான் வந்து வேல்யூ ஏரியா. மேல இருக்கிற வேல்யூ ஏரியா ஹையில இருந்து வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் இருக்கிறது தான் 70% ட்ரேட் நடந்த ஏரியா. அதுல அந்த 70%ல எந்த இடத்துல அதிகமா நடந்ததோ அதுதான் இந்த நடு லைன். பிஓசி அப்படின்றது. இப்ப புரிஞ்சுதா நாடிமுத்து? புரிஞ்சுதா? புரியுதா? இன்னும் இன்னும் ஒண்ணு ஓகே. ஒண்ணும் இல்லன்னாலும் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க பாருங்க. பார்த்துட்டு வேணா அடுத்த இதுல வந்துட்டு கேளுங்க. ஓகே. சோ, இப்ப இத வந்து போட்டாச்சு. சரி இத வச்சுட்டு என்ன எப்படி நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது? அந்த மாரி ஒரு கொஸ்டினுக்கு போகாதீங்க. அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். சரி. இப்ப இந்த லெவலுக்கு பிரைஸ் வருது. இந்த லெவலுக்கு பிரைஸ் வருது. இந்த வேல்யூ ஏரியா ஹைக்கு வந்து பிரைஸ் வருது. இந்த இந்த லெவலுக்கும் வந்துட்டு பிரைஸ் வருது. வருது அப்டின்னுச்சுன்னா, அதேபோல இந்த பிஓசி லைனுக்கும் பிரைஸ் வருது. சோ இப்டி பிரைஸ் அந்த 3 லைன வந்து அந்த லைனுக்கு வரும். அது வரப்ப, அந்த இடத்துக்கு வரப்ப, அங்க என்ன நடக்குது? வாட் ரியாக்ஷன்? அத கவனிக்கணும். அதான் அப்சர்வ் பண்றது. அத வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். அத அப்சர்வ் பண்றதுக்கு 2 இதுதான். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் தான் ஒண்ணும் கிடையாது. அப்சர்ஷன், அக்செப்டன்ஸ். இது வந்து எழுதுறேன் நானு. அப்சர்ஷன் என்ன ஸ்பெல்லிங்கு? எஸ்-ஓ-வா? ஏ-பி ஆ அப்சர்ஷன். அப்சர்வ். அப்சர்வ் பண்றதுல்ல? ஓகே. இன்னொன்னு அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுதியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்சர்வ். ம். ஸோ இது தமிழ்ல நான் வந்துட்டு சொல்லிர்றேன். எனக்கு இது இந்த அப்சர்ப்ஷன் அப்படின்றது டக்கு டக்குன்னு வாயில வராது எனக்கு. ஒரு சில வேர்டுலாம் இங்கிலீஷ்ல. ஓகே. இந்த அப்சர்ப்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, தமிழ் மீனிங் தான் சொல்றேன். இந்த இண்டிகேட்டர் மீனிங் எல்லாம் சொல்லல. அப்சர்ப்ஷன்றதுன்னா ஒரு பஞ்சு எடுத்துங்க. ஒரு ஒரு அந்த இந்த இது டெஸ்க் ஒயிட் போர்ட துடைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல ஒரு பஞ்சு. இந்த கிளீனிங்க்கு அந்த மாரி ஒரு பாஞ்ச எடுத்து தண்ணீல போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கும். சோ அது அந்த மீனிங் தான் வந்து அப்சர்ப்ஷன்றது. ஒரு இத வந்துட்டு உள்வாங்கிக்கிறது. அ, அ, ஆமாமா. ஆமா. ஆனா நம்ம இப்ப எழுதியிருக்கிறது கரெக்ட் தானே? நான் வந்து உறிஞ்சறத தான் சொன்னேன்.
ஓகே, ஓகே. சரி. சோ அப்சர்ப்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். இது 2 தான் நடக்கணும். பிரைஸ் பிஓசி லைனுக்கோ, இல்ல வேல்யூ ஏரியா ஹை லைனுக்கோ, இல்ல வேல்யூ ஏரியா லோ லைனுக்கோ வந்ததுன்னா 2 சம்பவம் தான் அங்க நடக்கணும். அந்த 2 சம்பவத்துல எந்த சம்பவம் நடக்குது அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணணும். இந்த அப்சர்வ்ல கண்காணிக்கணும். அத வந்துட்டு நீங்க வந்து கவனிக்கணும். அங்க என்ன நடக்குது அப்படின்னு. சரி. இப்ப இது சார்ட்டுக்கு போவோம். அ, அ, அ. அந்த இடத்துல பார்க்கணும். அந்த இடத்துலயும் பார்க்கணும். அதாவது அ, அ, ம், 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 ம். ஆமாமா. அது சொல்றேன் நம்ம. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்க வந்து புரிஞ்சுக்குவோம். அப்புறமா வந்துட்டு இத எப்படி ஏன்னா இதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு வால்யூம் ஃபுட் பிரிண்ட்டையும் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் டிசிஷன வந்துட்டு எடுக்கிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். ஸோ இப்ப வந்து இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாச்சுன்னா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு டெவலப்பிங் பிஓசி. டெவலப்பிங் பிஓசி, டெவலப்பிங்னா கன்டினியூஸா வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இது வந்து அப்படி இல்ல. நேத்து வந்தது வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. நேத்து வந்தது வந்துட்டு முடிஞ்சு போன ஒண்ணு. அது மாறாது. இது இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எந்த சேஞ்சும் நடக்காது. ஏன்னா, அது நேத்து கத அது. இப்ப புது செஷன் இங்கருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே இருக்கும். இன்ட்ராடே பிளானுக்காக பண்றப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த லைன வந்துட்டு மார்க் பண்ணுவோம். இந்த லைன வந்துட்டு மார்க் பண்ணி, அங்க என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவோம். பட் ஆனா அத நம்ம இப்ப பார்க்க போறதில்ல. நம்ம இத தான் வந்து பார்க்க போறோம். டெவலப்பிங் பிஓசி. அதாவது கரண்ட் பிஓசி, கரண்ட் வேல்யூ ஹை, கரண்ட் வேல்யூ லோ அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ட்ரேடிங் டிசிஷனோ, இல்ல ஒரு மார்க்கெட்ட அப்சர்வ் பண்ணணுமே தவிர, எக்ஸாக்ட்டா நேத்து நடந்தத வச்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணக்கூடாது. 1. இப்ப பிரைஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு வந்த உடனே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பையர்ஸ் வந்துட்டு அதிகமா உள்ள வந்துட்டாங்க. பையர்ஸ் வந்து பிரைஸ ஏத்திட்டாங்க. பாருங்க இங்க இருந்து ஏறுது பாருங்க. பையரு ஒரு பெரிய ஒரு கிரீன் கேண்டிலு இங்க வந்துருச்சு. அப்புறம் மேல போச்சு. இதுவரைக்கும் போயிடுச்சு. அந்த கிரீன் கேண்டில். போனதுக்கு அப்புறமா இது எல்லாம் பையிங். அக்ரெசிவ் பை ஆர்டர். அக்ரெசிவ் பை ஆர்டர் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஆர்டர். சோ மார்க்கெட் ஆர்டர் வந்துட்டு அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. சோ வந்துகிட்டே இருக்கிறதால, அத வந்துட்டு அங்க செல்லர் வந்துட்டு அத அப்சர்வ் பண்றதுக்கு இல்ல. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டு இல்ல அந்த பிரைஸ் லெவல்ல. சோ அந்த பிரைஸ் லெவல்ல வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்டின்றதால, அ சாரி விக்கிறதுக்கு ஆள் இல்லன்றதால, விக்கிறதுக்கு சாரி நான் வாங்குறதுன்னு சொல்ட்டேன். ஏன்னா வாங்குறவங்க வாங்கிட்டே போறாங்க. ஆனா விக்கிறதுக்கு வந்துட்டு லெவல் ஆள் இல்லன்றதால, இது புது லெவல்ல போயிட்டு அங்க இருப்பாங்களா, அங்க இருப்பாங்களா, இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறோம். அந்த கடையில இல்ல பொருளு. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த கடைக்கு ம். அ. ம். ஆள் இல்ல அப்படின்னு ஆள் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. கம்பேரிசன். இப்ப ஃபார் ஆமா. இப்ப உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு ஃபங்ஷனு, கல்யாண வீடு. கல்யாணம் நடக்குது. நம்ம குடும்பத்தில யாருக்கோ. சரி நீங்க வந்துட்டு ஒரு பெரிய பொருளு, பெரிய குவான்டிட்டில வாங்கணும். எப்போதும் வாங்குற ஒரு கடைக்கு போறீங்க. அங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அவன்ட்ட இருக்கு. பட் ஆனா, நீங்க கேட்கிற குவான்டிட்டி அவன்ட்ட இல்ல. சரி அங்க கொஞ்சம் இது இருக்கிறத குடுப்பான்னு வாங்கிட்டு, அடுத்த கடையில போய் பார்க்குறீங்க. அவனும் கொஞ்சம் தான் வச்சிருக்கிறான். அவன்ட்ட கொஞ்சம் வாங்குறீங்க. அப்புறம் அடுத்த கடைக்கு போறீங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து ஒரு பையர். ஒரு அக்ரெசிவ் பையர். உங்களுக்கு கண்டிப்பா பொருள் தேவை கல்யாணத்துக்கு. எந்த விலை குடுத்தாலும் நீ வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. சோ, அதனால உங்களுக்கு வந்துட்டு குவான்டிட்டி தான் இப்ப முக்கியமே ஒழிய, பிரைஸ் முக்கியம் இல்ல. சோ, அதனால ஒரு கடைக்கு போறீங்க. அங்க இருக்கிறத வாங்கிக்கிறீங்க. அப்ப அங்க செல்லர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தரான்.
அது பத்தல. அடுத்த கடைக்கு போறீங்க. அவன் கொஞ்சம் தர்றான். அதுவும் பத்தல. அடுத்த கடைக்கு போறீங்க. இப்படியே போய் ஒரு லெவல்ல வந்துட்டு உங்களுடைய தேவை பூர்த்தி ஆயிடும். அங்க நின்றுவீங்க நீங்க. அதுதான் உங்களுடைய எக்ஸாஸ்ட். பையர் எக்ஸாஸ்ட்ன்னுவாங்க. பையர் வந்துட்டு அதுக்கு மேல வாங்குறதுக்கு பையர்ட்ட பைசா இல்ல. அது நின்னு போயாச்சு. இல்ல அவனுடைய தேவை முடிஞ்சு போச்சு. அவன் என்ன வாங்கணும்னு நெனச்சானோ, அத வாங்கிட்டான் அப்டின்னாச்சுன்னா, அது இந்த பையிங் ப்ராசஸ் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருது. சோ இந்த பையிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கும் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஆர்டரா உள்ள வரும். மார்க்கெட் ஆர்டர், பை ஆர்டர். மார்க்கெட் பை ஆர்டர் தான் வந்துட்டு அக்ரெசிவ் பை ஆர்டர்ன்னுவோம். இப்படி அக்ரெசிவ் பை ஆர்டர் வர்றப்ப தான், மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகும். சும்மா லிமிட் ஆர்டர் போட்டுலாம் வாங்குறது இல்ல. அப்ப ஒரு இது என்ன அப்ப இதுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு ஒரு பொருள வந்துட்டு ரூ. 100க்கு வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. கடைக்கு போறீங்க. ரூ. 100க்கு அவன் ரூ. 120 சொல்றான். நீங்க பொருள வாங்கவே இல்ல. ட்ரேடே நடக்கல. பொருள வாங்கவே இல்ல. ட்ரேடும் நடக்கல. ஏன்னா, உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ரூ. 100க்கு வாங்கணும். அடுத்த கடைக்கு போறீங்க. அவனும் வந்துட்டு ரூ. 100 தான் சொல்றான். சரி அவனும் ரூ. 120ன்றான். நீங்க வந்து ரூ. 100க்கு தான் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. அங்கேயும் நீங்க ஒண்ணும் வாங்கல. ஆக மொத்தம் ட்ரேடே நடக்கல. வியாபாரமே நடக்கல. வியாபாரமே நடக்கலன்னா, எங்க பிரைஸ் கேண்டில் வரும்? பிரைஸ் கேண்டிலே வராது. அது இருக்கிற பழைய கடைசியா எங்க ட்ரேட் நடந்ததோ, அந்த இடத்திலேயே தான் நிக்கும். சோ, அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு விலைய வந்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டு, அந்த விலைக்கு வாங்கணும்ன்ட்டு பையர் நெனச்சுட்டீங்க. சோ, பையர் வந்துட்டு நீங்க ஒரு விலைய வந்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டு, அந்த விலைக்கு தான் வாங்கணும்னு நெனச்ச பின்னாடி, அந்த பிரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ரூ. 120க்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அவன் இறங்கி வந்தா தான் நீங்க வாங்குவீங்க. சோ, அப்ப என்ன மீனிங்னா, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு பை ஆர்டர் ஒரு பை ஆர்டர் 2 விதமான பை ஆர்டர் இருக்கு. ஒண்ணு வந்து லிமிட் பை ஆர்டர். இன்னொன்னு வந்துட்டு மார்க்கெட் பை ஆர்டர். லிமிட் பை ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் மூவே ஆகாது. அப்ப எப்ப மூவ் ஆகும் அப்டின்னாச்சுன்னா, என்ன பிரைஸ் ஆனாலும் நான் வாங்குறதுக்கு ரெடி அப்டின்னாச்சுன்னா, கடைக்கு போறீங்க அவன் ரூ. 120ன்னு சொல்றான் வாங்கிட்டீங்க. அடுத்த கடைக்கு போறீங்க அவன் 140ன்றான் அதையும் வாங்குறீங்க. அடுத்தது போறீங்க 160ன்றான் அதையும் வாங்குறீங்க. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர்ல போடுறீங்க. நீங்க மார்க்கெட்ல என்ன விலையோ அத வாங்கிக்கிறேன் நான். அவ்வளவுதான். எனக்கு வந்து நான் எந்த லிமிட்டும் வைக்கல. சோ மார்க்கெட்ல என்ன விலை விக்குதோ அந்த விலைக்கு நான் வாங்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட்ல வந்து நீங்க உங்களுடைய பையிங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. சோ அப்ப அக்ரெசிவ் பை ஆர்டர் போடுறீங்க. அந்த அக்ரெசிவ் பை ஆர்டர் வந்துட்டு பிரைஸ வந்துட்டு மூவ் பண்ணி தள்ளி மேல கொண்டு போகுது. கொண்டு போறப்ப ஒரு இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்க அப்படி இப்படின்னு பிரைஸ் வந்துட்டு மேல ஏறி வேல்யூ ஹை ஏரியாவுக்கு வந்துருச்சு. அங்க வந்த பின்னாடியே அங்க வந்து ஒரு செல்லர் நிக்கிறான். அவன் என்னன்னா, "நீ எவ்ளோ குவான்டிட்டி வேணாலும் நீனு வந்துட்டு வாங்கிக்க. பிரைஸ் இதுதான். இந்த பிரைஸ் நான் வந்துட்டு இந்த பிரைஸ் உனக்கு தரேன். நான் வந்து ரூ. 150க்கு தரேன். இப்ப 160 வரைக்கும் நீங்க வாங்கி வந்துட்டு, இப்ப 170ல போயிட்டு அந்த செல்லர மீட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த செல்லர் என்ன சொல்றான், "இன்னும் எவ்ளோ குவான்டிட்டி உனக்கு வேணும்னாலும் சரி, என்கிட்ட இருக்கு. ரூ. 170 தான். நான் விலையெல்லாம் ஏத்த மாட்டேன். நீ வாங்கிக்க" அப்படின்றான். நீங்க வாங்குறீங்க. ரூ. 170க்கு. அப்ப பிரைஸ் என்ன ஆயிப்போச்சு, அந்த இடத்துல நின்னு போச்சு. ஏன்னா, அதுக்கு மேல போகறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய தேவை என்னவோ, அந்த தேவைய தாண்டி அவன் வச்சிருக்கிறான் விக்கிறதுக்கு. அதுவும் அந்த பிரைஸ் லெவலுக்கே தரேன்றான். அப்டின்றப்ப அவன் சொல்ற ரூ. 170 தாண்டி பிரைஸ் மேல போகாது. அப்ப போகாதுன்ன உடனே, அங்க என்ன ஆயிடும்? அங்க பிரைஸ் வந்துட்டு ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுடும். ஸ்டால் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இப்ப இது ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்டியே வருது பாருங்க. இந்த மாரியே போயிட்டுருக்கும். அந்த லெவல்லயே போயிட்டுருக்கும். சோ இந்த இத தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, அப்சர்வ் அப்படின்னுவோம். அக்செப்டன்ஸ்ன்னுவோம். இப்ப பெரிய குழப்பம் என்னன்னா, அப்சர்வா? அக்செப்டன்ஸா? அப்படின்னாச்சுன்னா, அப்சர்வ் அப்படின்றதையும், அக்செப்டன்ஸ்ன்றதுக்கும் வந்துட்டு 2 டிஃபரண்டான ஒரு இத வந்துட்டு நம்ம ட்ரேடிங் இதுல வந்துட்டு சொல்றாங்க. அது யாருக்காவது தெரியுமா? வித்தியாசம் என்னன்ட்டு? வேற யாராவது படிச்சிருக்கீங்களா? வால்யூம் ப்ரொஃபைல பத்தி யாரா இருந்தாலும் சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. அ அது சொல்லுங்க, சொல்லுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க.
ம், 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 ம். எஸ். கரெக்ட். கரெக்ட். உங்களுக்கு தோன்றதுல அதான் கரெக்ட். அது அது எப்படின்னா, இப்ப அவர் சொல்றது தான் கரெக்ட். இமாம் இமாம் தான உங்க நேமு? ஓகே. ம். இப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, இப்ப பிரைஸ் இங்க வந்துருச்சு. வந்த உடனே இந்த இது ஒரு லெவல், பிரைஸ் லெவல். சோ இந்த பிரைஸ் லெவல்ல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருச்சு. ஏத்துக்கிச்சு. புதிய ஒரு பிரைஸ் லெவலா ஏத்துக்கிச்சு. ஏத்துக்கிச்சு அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்திலேயே பிரைஸ் வந்து தங்கிடும். அந்த இடத்துல தங்கிட்டு, அங்க வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். ஒரு கன்சாலிடேஷன் அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துல வாங்குறது, விக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு நடக்கலாம். ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. 5 நிமிஷம்னா எத்தன கேண்டில்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 கேண்டில் நடக்குது. 11 இன்டு 5 எவ்வளோ வரும்? 55 நிமிஷம். 55 நிமிஷம். ஒரு 1 ஹவர் வந்து ஸ்டால் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஸோ ஒரு 1 ஹவர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரைஸ் வந்துட்டு அப்சோர்ட் ஆகி வந்து இருக்கு. இப்ப கண்டுபிடிக்க முடியாது. அக்செப்டன்ஸா இல்ல அப்சர்ப்ஷனா வந்துட்டு வந்து சடனா வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு எங்க போகுது அப்டின்றது தெரியல. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கீழ இறங்கி போச்சு. இது மேல போகல. மேல இந்த லெவல்ல வந்துட்டு இத அக்செப்ட் பண்ண பின்னாடி 2 விஷயம் நடக்கணும். 1 இதுக்கு இந்த ஒரு லெவலுக்கு அப்புறமா அது ஒண்ணு மேல போணும். இல்லாட்டினா வந்துட்டு கீழ வரணும். ஆனா இங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, கீழ வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் ரிஜெக்ட் ஆயி கீழ இறங்கிடுச்சு. அப்ப இது வந்துட்டு அக்செப்டன்ஸ் கிடையாது. இது வந்துட்டு அப்சர்ஷன். அப்ப அப்சர்ப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த லெவல பிரைஸ் தாண்டுன உடனே, அந்த லெவல்ல வந்துட்டு அது ஒண்ணு அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆயிடும் பிரைஸ். மேல போகாது. அதுக்கு மேல வந்துட்டு போகாது. அங்க வந்து செல்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாங்க அப்படின்றது. அப்படி இருந்ததுன்னா வந்து அது வந்துட்டு அப்சர்ப்ஷன்றது. அதுவே வந்து பிரைஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, அங்கிருந்து அது மேல போகுது அப்படிங்கிறது அது அக்செப்டன்ஸ். எதுவா இருந்தாலும், ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு இந்த கேண்டில பொறுத்து மாறும். இப்ப நான் வந்துட்டு ஒரு 30 மினிட் கேண்டில் போடுறேன். 15 மினிட் போடுவோம். இங்க பாருங்க. இதுல பாருங்க. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இது வந்துட்டு அப்சர்ஷன். இதே வந்து நான் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். 30 மினிட்டுக்கு. நல்லா தெரியுது பாருங்க. இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமினுடைய ஒரு ஒரு வரப்பிரசாதம். ஒரு என்ன சொல்றது? அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஆ ஹையர் டைம் ஃப்ரேம வந்துட்டு வாட்ச் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். இதுல வந்துட்டு கிளியர் கட்டா பிரைஸ் ரிஜெக்ட் ஆனது பக்காவா தெரியுது. பொதுவாவே நம்ம எஸ்எம்சி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எம்சி தெரிகிறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு லாங் விக் மேல இருந்ததுன்னா, விக்ன்றது அந்த அந்த கேண்டிலுக்கு மேல இருக்கிற அந்த கோடு வந்து இவ்ளோ பெருசு ஒரு நீட்டா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு எத குறிக்குது அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் ரிஜெக்ஷன குறிக்குது. அந்த லெவல் அது அக்செப்ட் பண்ணல. அப்சர்ப்ஷன் அங்க நடந்தது. பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. கீழ இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த லெவல வந்துட்டு அது வந்துட்டு அ அக்செப்ட் பண்ணல. அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்சர்ப்ஷன் நடக்குது. அப்சர்ப்ஷன் நடந்ததுன்னா, அந்த லெவல்ல வந்துட்டு அது வந்துட்டு ஏத்துக்கல. ஏத்துக்காம அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆயி பிரைஸ் வந்துட்டு கீழ இறங்கிடுச்சு. ஸோ அப்ப என்ன நம்ம கவனிக்கணும் அப்டின்னாச்சுன்னா, அந்த லெவலுக்கு வேல்யூ ஹை ஏரியாவுக்கோ, இல்ல வேல்யூ லோ ஏரியாவுக்கோ, இல்ல பிஓசிக்கோ பிரைஸ் வர்றப்ப 2 விஷயத்த ஷார்ப்பா கவனிக்கணும். என்ன நடக்குது? பிரைஸ் வந்துட்டு ஸ்டால் ஆகுதா? ஸ்டால் ஆன பின்னாடி என்ன நடக்குது? ஸ்டால் ஆன பின்னாடி என்ன நடக்குதுன்றத உங்களால லோயர் டைம் ஃப்ரேம்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அது சைட்வே மாரியே போயிட்டு இருக்கும்.
ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த நேரத்தில வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி, பண்ணி பாருங்க. ஒரு 2, 3 டைம் ஃப்ரேம வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு 30 மினிட்டா வச்சுக்கங்க. இல்ல ஒரு 1 ஹவரா வச்சுக்கங்க. ஒரு 5 மினிட்டா வச்சுக்கங்க. நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது வந்துட்டு 5 மினிட்டா இருக்கட்டும். ஆனா, மார்க்கெட்டினுடைய அந்த அக்செப்டன்ஸு, அப்சர்ஷனு இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஹையர் டைம் 15 மினிட்ஸோ இல்ல ஒரு 30 மினிட்டோ வச்சுக்கங்க. 2த்தையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, உங்களுக்கு அங்க வந்துட்டு அக்செப்டன்ஸ் நடக்குதா? அப்சர்ஷன் நடக்குதா? அப்படின்னு தெரிஞ்சிரும். அப்சர்ஷன் நடந்தது அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் ரிஜெக்ட் ஆயி கீழ வரும். கீழ வந்ததுன்னா, கீழ போயிடும். நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இதுதான். இப்ப கரெக்ட்டா வந்து 1 கேண்டில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 2ண்ட் 1/2 அன் ஹவர் கேண்டில். அதுவும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது அந்த லைன். அந்த பிஓசி லைன். அடுத்தது 3வது கேண்டிலும் வந்து ரிஜெக்ட் ஆயி கீழ இறங்கிடுச்சு. இதுவரைக்கும் இறங்கிடுச்சு. கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்ப அது இறங்குன உடனே அடுத்தது எங்க வருது? இங்க வருது. இந்த லைன்க்கு வருது. பிஓசி லைன். அங்கேயும் இதே தான். அது எந்த லைனா இருந்தாலும் சரி, அது பிஓசியா இருந்தாலும் சரி, வேல்யூ ஏரியா ஹையா இருந்தாலும் சரி, வேல்யூ ஏரியா லோவா இருந்தாலும் சரி. வேல்யூ ஏரியா லோன்றது இந்த இடம். எந்த லெவலுக்கு வந்தாலும், அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அது அப்சர்ஷன் நடக்குதா? அக்செப்டன்ஸ் நடக்குதான்னு பாருங்க. அது அப்சர்ஷனா இருந்ததுன்னா, அது ரிஜெக்ட் ஆயி கீழ இறங்கும். இப்ப இங்கேயே வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரசரன்னு கீழ இறங்குது. இங்க வருது. இந்த லெவலுக்கு வருது. அங்கேயே வந்துட்டு அது இங்க வந்து என்ன ஆகுது? ஏறக்குறைய வந்து இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல பொறுத்தவரைக்கும், இத கொஞ்சம் நீங்க டீப்பா வந்துட்டு ஸ்டடி பண்ணுங்க. வேல்யூ ஏரியா லோவினுடைய பவுண்டரி. வேல்யூ ஏரியா லோவினுடைய பவுண்டரி. இது வேல்யூ ஏரியாவினுடைய ஹை பவுண்டரி. அதனால தான் இத வந்துட்டு VAH-ன்னுவோம். இத VAL-ன்னுவோம். வி வால்யூம், ஏ ஏரியா, வேல்யூ சாரி வேல்யூ ஏரியா. VAL, VAH, POC. ஸோ, இப்ப இந்த லெவல்ல இப்படி நடக்குதா? இந்த லெவலும் அதே போல தான். இதுவும் ஏறக்குறைய ஒரே கத தான் இது. ஆனா இந்த லெவல் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிரைஸ் லெவல்ல வந்துட்டு மோஸ்ட்லி அதனால வந்துட்டு அப்படிதான் நடக்கும்னுலாம் வந்து சொல்ல முடியாது. மோஸ்ட்லி அந்த லெவல்ல வந்துட்டு ஈஸியா வந்து பாஸ் ஆகி போகும். அக்செப்ட் பண்ணி அது பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கும் அந்த லெவலுக்கு. மேலன்னா மேல கீழ இறங்கிட்டே இருக்கும். பிரேக் ஆகும். அத வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபாஸ்ட் இதுல வந்துட்டு பார்த்துக்கங்க அது. ஃபார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துட்டு அது பிரேக் ஆகி வந்திருக்கு. ஆனா அதுக்கு முந்தின நாள் அங்க வந்து அந்த மாரி நடக்கல. அது ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்க. அப்ப என்ன இந்த நாள்ல என்ன நடந்திருக்கு? இங்க இங்க பாருங்க. இந்த இடத்துல. அது மாட்டும் அது அங்க ஒரு லைன் இருக்கிறதாவே அது கன்சிடர் பண்ணல. அது பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஆனா அது கொஞ்சம் ஏதோ மரியாதை குடுத்த மாரி தெரியுது அந்த இடத்துல. இங்க இந்த இதுக்கு. இந்த இது இந்த இதுவும் ஒரு இதா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் எதையும் வந்துட்டு கண்மூடித்தனமா ஒரு வேல்யூ ஹை ஏரியாவுக்கு வந்துருச்சுன்னா, இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும்ன்றத வந்துட்டு முன்கூட்டியே தீர்மானிக்காதீங்க. அது என்ன அங்க ரியாக்ஷன் நடக்குதோ, என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் கூட சொல்லக்கூடாது. ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் வந்து அங்க நடக்குதோ, அங்க அப்சர்ஷன் நடக்குதா? இல்ல அக்செப்டன்ஸ் நடக்குதான்னு பார்த்துட்டு, உங்களுடைய ரியாக்ஷன் இருக்கணும். அது வந்து ஆக்ஷன். மார்க்கெட்டினுடைய ஆக்ஷன பார்த்துட்டு, உங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். அதாவது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ட்ரி. நீங்க லாங் என்ட்ரி ஆக போறீங்களா? இல்ல ஷார்ட்க்கு வந்து என்ட்ரி ஆக போறீங்களா? அப்படின்றது அந்த அத வச்சு தான் டிசைட் பண்ணணுமே தவிர, பர்ட்டிகுலரா அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சே, அதனால நான் வந்துட்டு ஷார்ட் போட்டேன். அதனால நான் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது? அததான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். ஸோ இத தான் வந்துட்டு புரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு பண்றது. இதுதான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். ஒரு கவனிக்கணும். அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கணுமே தவிர, ஒரு ரூல வந்துட்டு பேஸ் பண்ணிக்கிட்டு செய்யக்கூடாது. ஏன்னா, மார்க்கெட் எந்த ரூலின் அடிப்படையிலும் இயங்கவில்லை. இதான் வந்து அடிப்படை உண்மை. மார்க்கெட்டுக்கு எந்த ரூலும் கிடையாது. பிசிக்ஸ்க்கு ரூல் இருக்கிற மாரி ராக்கெட்டுக்கு ரூல் இருக்கு. ராக்கெட்டுக்கு வந்துட்டு நியூட்டன் 3 லாவா? எவரி ஆக்ஷன் ஈக்குவல் டூ ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த விதியின் அடிப்படையில தான் ராக்கெட்லாம் வந்து இயங்குது. ஸோ இந்த மாரி காருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு ஒரு அ பேசிக் பிரின்சிபிள் இருக்கும். பேசிக் லாலாம் இருக்கும். டைனமிக்ஸ் அது இதுன்னு இருக்கும். அதனுடைய அடிப்படையில தான் அது இயங்கும். ஸோ ஆனா மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரியான எந்த ரூலுமே கிடையாது. ஏன் எந்த ரூலுமே கிடையாது அப்படின்னாச்சுன்னா,
எப்ப அக்ரெசிவ் ஆர்டர் உள்ள வரும், எப்ப அக்ரெசிவ் செல் ஆர்டர் வரும், எப்ப அக்ரெசிவ் பை ஆர்டர் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா, அது வரப்ப தான் அது வந்து பிரைஸ வந்துட்டு மூவ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப, மார்க்கெட் எப்ப வரும், எப்ப அக்ரெசிவ் பை ஆர்டர் உள்ள வரும், எப்ப அக்ரெசிவ் செல் ஆர்டர் உள்ள வரும் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாத ஒரு பட்சத்துல, எப்படி ரூல போடுறது அதுக்கு? அப்ப ரூல்லாம் வேஸ்ட். அது போடுறதே வந்துட்டு அர்த்தம் இல்லாத ஒண்ணு. ஸோ அதனால எதுவுமே வந்துட்டு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அவ்வளவுதான். நோ பிரிடிக்ஷன். பிரிடிக்ஷன் நோ. கரண்ட் ஆக்ஷன் என்ன அங்க? கரண்ட்ல என்ன நடக்குது அங்க? அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணும். அத விட்டுட்டு, நீங்க முன்கூட்டியே ஒண்ண வந்து தீர்மானிச்சு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்டின்னுச்சுன்னா, டோட்டலா அந்த மார்க்கெட்டினுடைய அந்த அந்த அது இயங்குற விதத்தையே நீங்க வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இது சம்பந்தமாவும் வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஆ பயாலஜி ஆஃப் ட்ரேடிங் அப்டின்ட்டு. நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது வந்து ம், ம், ம். எடுக்கக்கூடாது. ம், 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 ம். ம். அதாவது இத வந்துட்டு ப்ராபபிலிட்டி வைஸா வந்துட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஃபார் டெவலப்பிங். அதான் வந்து கரண்ட். அடுத்த பிரியாரிட்டி என்ன அப்டின்னாச்சுன்னா, ப்ரீவியஸ் டே. அடுத்த பிரியாரிட்டி. அடுத்த பிரியாரிட்டி. ஏன் அப்டின்னாச்சுன்னா, ஆ உங்களுக்கு நீங்க கரண்ட் பிஓசிய வச்சு நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் கண்டிப்பா. அது கொஞ்சம் பிராக்டிஸ் வரணும். அதனால வந்துட்டு நான் இது சம்மந்தமா ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். நீங்க சொல்ற அதே இது வந்து பிஓசி அப்டின்னு சொல்லி ஒரு வீடியோவே இருக்கு என்கிட்ட. இப்போ ரீசென்ட்டா போட்டது தான் நான். அதுல வந்து நான் எஸ்டர்டே பிஓசிய தான் வந்து ரெஃபரன்ஸா எடுத்திருப்பேன். எஸ்டர்டே பிஓசிய ரெஃபரன்ஸா எடுத்து, அதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா என்ன? அதுக்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி அது ரியாக்ட் பண்ணணும்? அப்படின்றது மாரி இருக்கும். அத விட்டுருவோம் நம்ம. ஏன் வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, ஆ இப்ப இருக்கிற மாடர்ன் ஸ்டடீஸ் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ், அனலைஸ் எல்லாமே வந்துட்டு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் மூவ்ட் பை த அக்ரெசிவ் பை ஆர்டர் அண்ட் அக்ரெசிவ் செல் ஆர்டர். காமனா சொல்லணும்னா அக்ரெசிவ் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர் உள்ள வர்றப்ப தான் வந்துட்டு, மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ஸ்டடீஸ் சொல்றது. ஆமா சொல்றது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி இருக்கிறப்ப, எப்ப யாரு உள்ள வரா, யாரு வெளியில வரா அப்படின்றத நம்மளால வந்துட்டு பிரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க நீங்க வந்து HDFC பேங்க்ன்னு வச்சுக்கங்க. நீங்க தான் HDFC பேங்க். நீங்க ஒரு ஒரு பெரிய குவான்டிட்டி வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. யார்ட்டயாவது சொல்லுவீங்களா நீங்க? சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. அ சொன்னா அது பெரிய உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அ சோ அப்படின்னு இருக்கிறப்ப, நீங்க வந்து அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வர்றப்ப, நீங்க எப்ப வர்றீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து மார்க்கெட்ல ஒரு ரீட்டெய்லர்.
அந்த அந்த மாதிரி எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் எப்பப்ப வந்து விக்கிறான், எப்பப்ப வந்து வாங்க போறான் அப்படின்ற அந்த டைமிங் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. நம்ம சட சடன்னு மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கிற மாரி தெரியும். திடீர்னு வந்து சடனா மார்க்கெட் வந்து மேல ஏறுற மாரியும் இருக்கும். சோ அப்ப என்ன பேசிக் பிரின்சிபிள் என்ன அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் இஸ் அன்பிரெடிக்டபிள். சோ அதனால என்ன சொல்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இன்னைக்கு இறங்கிடும், இன்னைக்கு ஏறிடும் அப்டின்ட்டு நீங்க முடிவு பண்ண வேண்டாம். என்ன அங்க ரியாக்ஷன் நடக்குதோ, அதுக்கு இப்ப நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்ப நீங்க சொல்ற அதே லாஜிக் வச்சுக்குவோம். இப்ப வந்து இது இது வந்துட்டு அன்ஃபேர் வேல்யூ. சோ இந்த அன்ஃபேர் வேல்யூக்கு மேல வந்துட்டு போகுது. பட் ஆனா அந்த அன்ஃபேர் வேல்யூக்கு மேல வந்து அது சஸ்டெயின் ஆகல. சஸ்டெயின் ஆகலன்ன உடனே அது வந்து கீழ இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 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 தியரி வந்து சொல்றோம். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த தியரிய வந்துட்டு நான் வந்துட்டு நியூட்டன் தேர்ட் லா மாரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாமா? ராக்கெட் எல்லாத்துக்கும். அப்டின்னாச்சுன்னா, நோ. கண்டிப்பா முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இத பாருங்க. இது வந்து அன்ஃபேர் வேல்யூ. அன்ஃபேர் வேல்யூக்கு மேல போயிட்டே இருக்கு அது மாட்டும். சோ அப்ப அந்த இத வந்துட்டு நான் வந்துட்டு இங்க வந்துட்டு கொண்டு வர முடியாது என்னால. சோ அப்ப லா அப்டின்றது என்ன அப்டின்னா, இப்ப நீங்க நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல? ஓகே. புரொடக்ஷன் இன்ஜினியர். ஆக மொத்தம் இன்ஜினியரிங். ஓகே. சோ நம்ம இன்ஜினியரிங்க பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லா உண்டு. அந்த லால வந்துட்டு அந்த லாவின் படி தான் வந்து நம்ம எல்லாமே டிசைன் பண்றோம். எந்த ஒரு காம்போனன்ட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி. ஒரு கார் இயங்குதுன்னா, அதுக்கு ஒரு இயக்கவியல் லா வந்து இருக்கு. லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கும் லா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே லா இருக்கு. இப்ப எலக்ட்ரிக்கலுக்கும் அப்படிதான். எல்லாத்துக்குமே லா இருக்கு. ஓம்ஸ் லா இருக்கு, கிர்ச்சாஃப்ஸ் லா இருக்கு, சூப்பர் பொசிஷன் தியோரம் இருக்கு. இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அத பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் டிசைன் பண்றோம். பட் ஆனா மார்க்கெட்ட வந்து அதே கண்ணோட்டத்துல நம்ம வந்துட்டு பார்க்கிறப்ப தான் பிரச்சனை வருது. இப்போ ஒரு லாவ வந்து இப்படி நான் வந்து கிரியேட் பண்ணி சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க நாளைக்கு அந்த மாரி ஒரு இது போடுறப்ப அது மேட்ச் ஆகாம போயிடும். இப்ப அ இப்ப இந்த இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இது அன்ஃபேர் வேல்யூ. அ இந்த இடம் வந்து அன்ஃபேர் வேல்யூவா இருக்கு. மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகுது. மார்க்கெட் இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேண்டல் ரிஜெக்ட் ஆகுது. இந்த ரிஜெக்ட் ஆன உடனே எத்தன ரீட்டெய்லரு அன்ஃபேர் வேல்யூ அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது கீழ தான் போகுதுன்னு எத்தன பேர் குதிச்சிருப்பான்னு தெரியாது. ஷார்ட் பொசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. புட் ஆப்ஷன் வாங்கியிருப்பான். அ ஏன் அப்டின்னுச்சுன்னா, அவனுடைய பிரைன்ல வந்துட்டு இது வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயி போச்சு இந்த லா. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, நீ வந்து பொறுமையா காத்துரு. இந்த லைனுக்கு கீழ வரணும். வந்தா தான் நீ எடுக்கணும் அப்டின்றத கூட பார்க்க மாட்டான். அப்டி பண்ணா லேட் ஆயிடும் நம்மளுக்கு அப்டின்னு சொல்லி குதிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அ அ அது அத வந்துட்டு அத இயர்லி என்ட்ரின்னுவாங்க. லேட் என்ட்ரி, இயர்லி என்ட்ரின்னுவாங்க. நம்ம லேட் என்ட்ரியும் பண்ணக்கூடாது, இயர்லி என்ட்ரியும் பண்ணக்கூடாது. கரெக்ட்டான டைம்ல வந்துட்டு என்ட்ரி ஆகணும். சோ, அதனால வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அங்க என்ன நடக்குது, அதுக்கு தகுந்த மாரி ரியாக்ட் பண்ணணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும்லாம் பண்ண வேண்டாம். இப்ப நீ நீ நீங்க சொன்ன இதே வந்து, கண்டிப்பா அது வந்துட்டு உடைச்சுக்கிட்டு இங்க கீழ இறங்கி இதுக்குள்ள இந்த லைனுக்கும் கீழ வந்து குளோஸ் ஆகி, அடுத்த கேண்டிலும் கன்டின்யூ ஆகுது அப்டின்னாச்சுன்னா, நம்ம எடுக்கலாம். பட் ஆனா, அது எவ்வளோ நேரம் போகும்னுலாம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னாச்சுன்னா, அதையும் நான் சொல்லிர்றேன். இந்த டீச்சிங் வேர்ல்டுலயும், இந்த யூடியூப் வேர்ல்டுலயும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்டின்னாச்சு, ஒரு தியரிய வந்துட்டு புரமோட் பண்ண பார்க்குறாங்க. ஒரு தியரிய வந்துட்டு அவங்க வந்துட்டு புரமோட் பண்ணிட்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சார்ட்ட வந்து அவங்க எடுப்பாங்க. சார்ட்ட எடுத்து அதுல இருந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. அப்ப அது வந்துட்டு அவங்க காட்டுன சார்ட்க்கு ஒத்து போனதா இருக்கும். நம்ம ரியல் டைம்ல வந்துட்டு பார்க்குறப்ப தலைகீழ இருக்கும் எல்லாமே. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு இது 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 சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆனந்த் அமிர்தராஜ் தெரியுங்களா? விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ் யாருக்காவது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன். ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பிளேயரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் விம்பிள்டன் செமி ஃபைனலுக்கு போனவர். ஃபர்ஸ்ட் இந்தியன். யாருமே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்தியன். அதுவும் சிங்கிள்ஸ்ல டபுள்ஸ் கிடையாது. சிங்கிள்ஸ். சிங்கிள்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் போனாரு. அவருடைய ஒரு இன்டர்வியூ வந்து நான் வந்து படிச்சேன். அது நான் இப்ப நான் என்ன சொல்றது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கிடையாது. ஒரு 30 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து படிச்சேன். அந்த டைம்ல தான் அது நடந்தது. ஆ அவருக்கு வந்து ஆப்போனன்ட் வந்துட்டு யாருன்னா, ஜிம் கார்ட்டர்.
ஜிம் கார்ட்டர் வந்து ப்ளே பண்றாப்ல. அமெரிக்கன் நெனைக்கிறேன் அவரு. ஜிம் கார்ட்டர். ஜிம் கார்ட்டருடைய ஸ்பெஷல் என்ன அப்டின்னாச்சுன்னா, சர்வீஸ் சர்வீஸ் பால் இருக்கு பார்த்தீங்களா? சில பேர் போடுற சர்வீஸ எடுக்கவே முடியாது பால. சர்வீஸ எடுத்துட்டு அப்புறம் விளையாடிட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு விளையாடுறது வேற. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா சர்வீஸு. அந்த சர்வீஸ் வந்து ஒரு சில பேர் அடிக்கிற சர்வீஸ தொடக்கூட முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வரும் பாலு. விஜய் அமித்ராய் சொல்றாரு, "நான் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு நான் பிரிப்பேர் பண்ணிட்டு, இவ்ளோ பிராக்டிஸாம். ஆ பண்ணிட்டு போயிட்டு நிக்கிறாராம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ அடிக்கிறாப்லயாம் ஜிம்மி கார்ட்டர். ஜிம் கார்ட்டர். அடிச்சா பந்து எங்க வந்தது, எங்க போச்சுன்னே என் கண்ணுக்கு தெரியலங்கன்றாரு. யாராவது சொல்லுவாங்களா? இது அசிங்கமா இருக்கும். ஆனா அவரு ஓப்பனாவே சொல்றாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்பீடு. என்னால வந்துட்டு பால எங்க வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. சோ, இந்த மாதிரி இவுங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. நம்ம போய் மார்க்கெட்ல உட்கார்ந்த பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும். எங்கடா வந்தது, எங்கடா போச்சு அப்படின்ட்டு. எதுலடா எடுக்கிறது, எதுலடா அந்த மாரி ஒரு இதா இருக்கும். அதனால வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நெவர் பிரெடிக்டபிள். இது வந்துட்டு என்ன ஆக்ஷனோ அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். எதையுமே வந்து ஒரு தியரிய வந்துட்டு கிரியேட் பண்றத வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி. ஏன்னா, அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெய்லர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஹியூமனுடைய நேச்சரே வந்துட்டு அன்சர்டனிட்டிய விரும்பாத ஒரு நேச்சர். நம்ம பிரெயின் வந்துட்டு அன்சர்டனிட்டிய வந்துட்டு அக்செப்டே பண்ணாது. சர்டனிட்டி தான் தேவ. கடவுளா இருந்தாலும், உண்மை கடவுள் யார் அப்படின்னு தான் தேடும் மைண்ட். பொய் கடவுள் யார்? உண்மை கடவுள் யார்? சோ அந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் அதுல வந்துட்டு 100% கரெக்ட் எது? 100% தப்பு எது? அப்படின்றது தான் தோணும். ஆனா மார்க்கெட் அப்படி கிடையாது. அ அது 100% தப்பு, 100% ராங்குன்றது கிடையாது. அது பாட்டு அது ஒரு ரேண்டம். அப்ப அது மாட்டும் என்ன அது எந்த போக்குல போகுதோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம போய்க்கணும் அவ்வளோதான். ஓகே. ஆ இன்னைக்கு அ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு நம்ம வந்துட்டு வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட பத்தி பார்ப்போம். அப்புறம் பார்த்துட்டு ஃபைனலா வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம். அப்ப உங்களுக்கு நாளைக்கு நீங்க இத வந்துட்டு ட்ரேடிங்ல வந்துட்டு இந்த சார்ட்ட வேணா நீங்க இந்த இத அப்ளை பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அ ஏன்னா, இப்ப நம்ம ரீப்ளே பண்ணி பார்க்கிறது வேற. அ ரியல் மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு பார்க்கிறது வேற. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் என்னன்னு புரியும். அந்த ப்ராப்ளத்த அடுத்த நாளைக்கு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னலாம் பார்த்தீங்க? என்னென்னலாம் உங்களுக்கு இந்த மாரிலாம் இருந்தது அப்படின்றத இது பண்ணுவோம். அ கேளுங்க, கேளுங்க. தாராளமா கேளுங்க. அ, ம், ம், ம். எது இது இந்த கேண்டில் சொல்றீங்களா? அ, எது இதா? ம். இந்த இதுவா? 31 31 இது இந்த இது. இந்த இதா? இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஃப அதான் 31 தான் சொன்னேன். ம்ஹ்ம். அதாவது ம் இல்ல. ம், ம். அந்த மாதிரி இல்ல. அதாவது வந்துட்டு அந்த ஸ்டேஜ் வந்துட்டு எந்த சைடு போகும் அப்படின்னு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னாச்சுன்னா, யார் உள்ள வரப்போறான்றது தெரியாது. அக்ரெசிவ் செல்லர் உள்ள வரப்போறானா, அக்ரெசிவ் பையர் உள்ள வரப்போறானான்றது தெரியாது நமக்கு. சோ அந்த இன்னும் பின்னாடி போய் பார்ப்போம். அப்ப அவங்க உள்ள வந்தா தானே அது எந்த சைடு மூவ் ஆகுன்றது தெரியும். சரி ஓகே. இப்ப அக்ரெசிவ் செல்லர் வந்துட்டான். அதே நேரத்தில அக்ரெசிவ் பையரும் உள்ள வந்துட்டான் அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா அது வந்துட்டு அப்டியே ஸ்டால் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல அப்டியே ரேஞ்ச் பவுண்டா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். இல்ல ஒரு சைடு தான் என்ட்ரி அதிகமா இருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு இல்ல அப்டின்னாச்சுன்னா, சோ மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி தெரியும் அப்படின்னாச்சுன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கன்சல்டேஷன் ஒரு கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல வந்துட்டு, இத வந்துட்டு 100% நம்மளால வந்துட்டு பிரெடிக்ட் பண்ண முடியாது. இது இப்படிதான் போகும், இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு வந்துட்டு கெஸ் பண்ணலாம். இருந்தாலும் அந்த அந்த கெஸ்ஸிங்க வச்சு ஆர்டர் பண்ண எதுவும் பொசிஷன் எடுக்கக்கூடாது. பொசிஷன் எப்ப எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு அந்த 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 இது வந்து கிளியர் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மூவ் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அப்பதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்கணும். அதுக்கு ஆமா, ஆமா, ஆமா. ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு அது மூவ் ஆயிடும். ஆமா. அது லேட் என்ட்ரின்னு கூட வந்துட்டு சொல்ல முடியாது அத. கரெக்ட்டான என்ட்ரி தான். அது லேட் என்ட்ரிலாம் வந்துட்டு கிடையாது. அது கரெக்ட்டான என்ட்ரி தான். லேட் என்ட்ரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, பாதி வழியில இதோ இப்ப இங்க ஆரம்பிச்சுருச்சுங்களா, இங்க போய் என்டர் ஆகுது. இந்த இடத்துல போயிட்டு என்டர் ஆகுது. அது பாதி தூரம் மேல போயிருக்கும் அது. இல்லாட்டினா இங்க போய் என்டர் ஆவாங்க. அது எண்ட் ஆஃப் இதுல போயிட்டு என்ட்ரே ஆவாங்க. வேற யாராவது எதாவது கேட்கணுமா? ஓகே. அப்ப நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட வந்துட்டு பார்ப்போம். ஆ எல்லாருக்கும் குட் நைட். ஏதாவது கொஸ்டின் இருந்து நீங்க கேட்காம விட்டானாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நாளைக்கு கிளாஸ்ல வந்துட்டு கேளுங்க. ஆ நம்ம நாளைக்கு சந்திப்போம். குட் குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட்.